அன்பின் உள்ளங்களே, உலகெங்கும் இயேசுபிரானுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இங்கு நாமும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலருடைய பிறந்த நாளில்தான் மக்களால் விரும்பி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. கண்ணபிரான், ராமபிரான், இயேசுபிரான், புத்தர் பெருமான், இப்படி சமய சண்டைகள் ஒருவருக்கொருவர் இருந்தாலும் யாருமே மாற்று சமயத்தவர்கள் அந்த வேறு சமய தோற்றுவித்தவரை, இயேசு பிரானை பௌத்தர்களோ அல்லது புத்தர் பிரானை கிறிஸ்தவர்களோ இப்படியெல்லாம் அவர்கள் வெறுப்பதில்லை. அதனால் அது மகான்களுக்குடைய ஒரு சிறப்புத்தன்மை என்பது இப்படி அனைவராலும் விரும்பப்படுகின்றவர்களாக இருப்பார்கள். மாற்று சமயத்தினர்களும் விரும்பப்படவில்லை. வேணால் அவருடைய வாழ்வும் அவருடைய உபதேசமும் பார்த்தாங்க. ஆனால் எல்லோருக்கும் பொதுவான உண்மைகளை சொல்லி தருகின்ற விஷயங்களாக இருக்கும். அதில் இயேசுபிரானினுடைய பிறந்த நாள் உலகெங்கும் இன்று கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசுபிரான் வாழ்ந்த காலத்தில் இப்படி கொண்டாடப்படவில்லை. இப்படி கொண்டாடப்பட்டிருந்தால் அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் நேராமல் தடுக்கப்பட்டிருக்கலாம். அவருடைய உண்மைகளையும் அவருடைய மேன்மைகளையும் உலகிற்கு எடுத்து சென்று சேர்ப்பதில் அடியனுடைய பங்கும் இருந்திருக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இயேசுபிரான் தான் எனக்கு நான் சென்ட் பீட்டராக இருந்ததை எனக்கு உணர்த்தினார் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த ஒரு சிறப்பும் சேர்ந்து கொண்டது. இந்த பிறவிலே எனது நல் வாய்ப்பு என்ன என்றால், இவர்கள் அனைவரது ஆசீர்வாதத்தையும் இந்த பிறவிலே நேரடியாக பெற்றிருக்கிறேன். ராமபிரானுடைய ஆசீர்வாதம், சிதாபிராட்டியுடைய ஆசீர்வாதம், ஆஞ்சநேயர் எனக்கு ராமநாம பஜனைகள் சொல்லித்தந்து இங்கு இரு என்று கனவிலை முன்பை காண்பித்து அங்கெல்லாம் தங்க வைத்து, இந்த பூனைக்குட்டியை பூனை எடுத்து அங்கங்கே பொந்தில் வச்சு காப்பாற்றுவதைப் போல கடைசியில் இங்கு கொண்டு வந்து சேர்த்து ஒருவருடைய ஆசீர்வாதமும், உண்ணாமலை அம்மன் 19 வயதிலே உனக்கு ஞானம் வந்தால்தான் பரிசுத்தமாவாய், ஞானம் தேடி என்று ஞான குருவாய் இருந்து வழி நடத்தியது. அதற்கு பிறகு இங்கு வந்த பிறகு புத்தர் பெருமானிடம் அந்த நிர்வாண நாடு என்கின்ற அந்த ஆன்மீக உயர்ந்த பேற்றிலே அந்த அவரிடம் சென்று நேரடியாக உபதேசம் பெற்றது. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் இந்த பிறவில் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நான் வெறுமனே ஒரு சாஸ்திரங்கள் எல்லாம் படித்துவிட்டு அப்புறம் இதெல்லாம் அப்படிலாம் இல்லை, அதில் ஒரு தனியாக இதெல்லாம் தொகுத்து எல்லாம் சண்டை போடாதீங்க, எல்லாம் அப்படிதான் அப்படி சொல்லுகின்ற ஒரு மனிதனாக இல்லை. அதற்கு இந்த பிறகு குருநாதரான பிரம்மேந்திரராக மிகப்பெரிய காரணம். முன்பு நான் படிக்கும் பொழுது கூட பகவத்கீதை வகுப்புகளெல்லாம் எடுத்துக்கொண்டிருப்பேன். என் நண்பர்களுக்கு சொல்லித் தருவேன். பிறகு அண்ணனூரிலே உறவினர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுப்பேன். அப்போது தான் பிரம்மேந்திரர் அதை நிறுத்தினார். உனக்கே என்ன ஞானம் வரல, நீ அதுக்குள்ளே பாடலாம் எடுக்கிற சொல்லி ஞானம் பெற்ற பிறகு இதை செய்து பாருன்னு நிறுத்தி, அதுக்கு பிறகு அனுபவத்திலிருந்து பேசு, புத்தகத்திலிருந்து பேசாது என்று சொல்லிவிட்டார். புத்தகத்திலிருந்து யார் ஒன்றா பேசுவான். ஒருவேளை நீ புத்தகத்திலிருந்து பேச விரும்பினால் ஒரு டேப் ரெக்கார்டரை வச்சு அதில் எல்லாத்தையும் ஒரு தடவை புத்தகத்தில் அதெல்லாம் சொல்லிவிடு, அதுக்கு பிறகு போட்டுட்டு அந்த டேப் ரெக்கார்டர் பேச போகுது, டேப் ரெக்கார்டர் பேச போகுது, உனக்கு வேலையே இல்லையே என்று அவர் அந்த மாதிரி வழிநடத்துகின்ற மிகப்பெரிய குரு. அதனால் இன்றைக்கு புரிகிறது அவர் ஏன் அப்படி சொன்னார் என்று. இப்பொழுது நான் அனுபவத்திலிருந்து மாத்திரம்தான் பேசுகிறேன். இஸ்லாத்தில் எனக்கு அதிகமாக அனுபவம் இல்லை. ஆனாலும் அந்த கருத்துக்கள் பொருந்தி வருகிற கருத்துக்களை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். அவர் முகமது நபிகள் இப்படி உலகியல் இன்பங்களுக்கும் அந்த இறை இன்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவரை போல அது பிரித்து காட்டிய ஸ்டேட்மெண்ட் வேறு எங்குமே நான் பார்க்கவில்லை. 5 மனைவிகளோடு நீ எல்லா வித சுகபோகங்களும் அனுபவித்தாலும் அந்த இறை
இன்பம் இறக்க பெற்றவர்கள் அவர்கள் அனுபவிக்கிற அந்த இறை இன்பம் இருக்கிறதே, அதோடு ஒப்பிடும் பொழுது இவை அனைத்தும் அற்ப சுகமேன்னு சொல்லி அப்படி ஒரு அந்த பிரித்து காட்டி அவர் துறவியாக இருந்து சொல்லலை, 5 மனைவிகளோடு இருந்து சொல்கிறார். அது எனக்கு சரியாகவும் இருக்கிறது. அம்மாதிரி தான் என்னால் எடுத்துக்கொள்ள முடிகிறதே தவிர நேரடி அனுபவம் என்பது இப்போ இயேசுபிரானை போல அவர் சந்தித்தது. சரஸ்வதி தேவி, நாளைக்கு தான் சுனாமி வருது, சுனாமி டே, ஜனவரி 26, டிசம்பர் 26 இயேசு கிறிஸ்மஸுக்கு மறுநாள் சுனாமி வருகிறது. அது உங்களுக்கு தெரிந்தது தான். பிராமணர்கள் குருநாதர் கட்டிய கோயிலில் நடராஜர் அபிஷேகம் வரைக்கும் நாங்கள் எளிமையாக எதோ செய்து கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடைந்து விட்டது. அப்போயே சொல்லிட்டேன், பிராமணர் நடுவில் செய்கிறோம். பிராமண குருமார்களுக்கு அந்த பிராமணர்கள் மேலே இருக்கிற சாஃப்ட் கார்னர் அதுதான் அவங்களுடைய பலகீனம் ஆகிடும். அதனால் எவ்வளோ பெரிய சீடர்கள் அவர்கள் உருவாக்கினாலும் சரி, அந்த பிராமண கும்பல் அவங்கள காய்ந்து தீந்து திருத்திட்டு அதுக்கு பிறகு அது ஜாதி அமைப்பாக அவர்கள் அதை நியாயப்படுத்தி எங்கோவா குருவோ அவனுக்குன்னா அதே மாதிரி அந்த பாம்பர இது இது அவன் நான் பிராமின் மகான் இடத்துல வந்தோன்னா அதெல்லாம் பேதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மகான் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்படின்னு அதை பேசுறது. இது எல்லாத்துக்குமே நம்ம கும்பல் தலையாட்டிடுறது, அவங்கள விட்டுறது, ஏற விட்டுறது. இது எப்படி ஏறணுன்றது அவனுக்கு தெரிஞ்சு ஏறிட்டு அது மாதிரி அங்கேயும் அது இப்போ எனக்கு தெரிந்தது தானே அது பிராமணர்கள். அதனால் பல முறை சொல்லியிருக்கேன், குருநாதர் எண்ணியது தானே அது. வெறும் நடராபிஷேகத்தை ஒரு சாக்கா வச்சு போய் குருநாதரை பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான். கோயிலில் 2 மாதம் ஒரு வாட்டியே போகிறோம், வெறுமனே கை வீசின்னு வர அப்படின்னு நினச்சாரு. சரி, அப்போது நீங்கள் நினச்சிட்டிங்க, நான் செய்கிறேன், ஆனால் இதுவும் கட்டாயிடும். அவரால் அதை முதல்ல ஏற்றுக்க முடியல, நான் இப்படி நினச்சதை. அது பிறகு பிக்கப் ஆகிட்டு நல்லா சாதாரணமாக போனது. அதுக்கப்புறம் லாரியில் எல்லா பொருளும் எடுத்துன்னு போயிட்டு முன்னே தோரணெல்லாம் கட்டி மறுநாள் நல்லா அன்னதானம்லாம் பண்ணி நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார், பாராட்டினார். அதுக்கு பிறகு தான் இங்கே பாராட்டினார் அவர். அதனால் நல்லா சொன்னார், நல்லா பண்ணுறீங்க, கும்பல் வர வைக்கிறீங்க கோயிலுக்கு அப்படின்லாம் சொல்லுவார். அங்கேயே கூட இருந்தாலும் நான் நம்ம அன்பர்கிட்ட சொல்லிட்டேன், இது பிக்கப் ஆகிடுச்சு, அதனால் பிராமணனை கட் பண்ணிடுவேன். ஏன்னா பிராமண புத்தி எனக்கு தெரியும். அவன் அவனுக்கு சமமாகவோ அவனோட உயர்வாகவோ யாரையும் விட மாட்டான். அவனை கீழே தட்டிக்கினே இருப்பான். அவனை கீழே தான் நீ இருக்கணும் யாராக இருந்தாலும். அந்த ஒரு பிராமணன் அப்படி சொன்னோன்னா மீதி பிராமணெலாம் சேர்ந்து தட்டுவான். அதை ஆமாம், ஒருத்தன் தட்டிட்டோன்னா அப்படியே பட் மேலே தட்டி விட்டுரும். இது அவருடைய இயல்பாக இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சொல்லிட்டேன், இது பிக்கப் ஆகிடுச்சு, இது கட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கட் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சே செஞ்சிருந்தாலும் எனக்கு வருத்தமாக 3 மாதங்கள் யாரிடம் பேசாமல் நான் மௌனமாக அப்படியே இருந்தேன். சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4-5 பேர் தான் வருவாங்க, அவங்களையும் பார்க்காம அப்படி இருந்துட்டேன். இல்லை, அதுக்கு பிறகு தான் அந்த மௌனமாக அனாபான்னு வருந்திய நிலையில் இருக்கும் பொழுது தான் அது சினிமாவில் வர டைலாக் மாதிரிலாம் இல்லை. பகவானி என்னை பார்த்தாயோ இப்படி செய்து விட்டார்களே அப்படின்னா அது கதைக்கு சினிமாவுக்கு எடுப்பான். நான் தனிப்பட்ட முறையில் வருந்தேன், நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், குரு கட்டின கோயிலுக்கு ஒரு இப்போனா அதை கூட அனுமதிகள்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இயேசுபிரான் அந்த அந்த நான் 3 மாதம் நான் சும்மா வாங்கிட்டு இப்போ அங்கே சாப்பிட்டுடுவேன். அந்த தினசரி பூஜை 2 வேலை பண்ணிவிட்டு அப்புறம் பேசாமல் படுத்துக்கின்னு இருப்பான். படுத்துன்னு இதே வந்துருப்பான். அப்போ தான் அந்த சந்தித்து எழுந்துரு சொல்லி எப்படி நான் சென்ட் பீட்டராக இருந்து அவர் கூட 600 ஆண்டுகள் மேக மண்டலத்தில் மேகமே போட்டு மாதிரி போகுது. அது எனக்கு சினிமா எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு மேகத்தில் போட்டு மாதிரி போட்டு மாதிரிலாம் இல்லை, மேகமே தான் போகுது அப்படியே. ஆனால் அந்த தொகுதி நாங்கள் நின்று தொகுதி அது மட்டும் ஒரு போது உலகை வளம் வருது. ஒரு அந்த கிறிஸ்டியானிட்டியிலே அது ஒரு கூற்று, இயேசுபிரான் மேக மண்டலத்திலிருந்து இறங்கி வருவதை நேரடியாக பார்ப்பார்கள். அதனால் அந்த மேகத்துக்கும் அதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. அந்த மாதிரி நாங்கள் உலகம் வளம் வருதுக்கா, இயேசுபிரான் தான் முன்னாடி நிற்கிறார், நாங்கள்லாம் பின்னாடி நிற்கிறோம். 12 சீடர்களில் நாங்கள் ஒரு 7 பேர் தான் இருப்போம், மீதி பேர் கொஞ்சம் பிறந்துட்டு இருப்பாங்க பொழுது அவங்க. அப்போ அந்த பாட்டு பாடிக்கின்னு எங்கள் ரரா ஏசு ரரா இப்படி தான் போகிறோம். இது எப்படி தமிழ், அவங்க ஹிப்ரு, தமிழில் எப்படி எங்கள் ரரா ஏசு ரரான்னு பாடுறோம், எனக்கு புரியாமல் இருந்தது. அது பிறகு தான் அதுக்கப்புறம் நிறைய விளக்கங்கள் அதில் குருநாதர் சொன்னார், அது ஒரு கிரகம் இருக்கிறது, நம்முடைய தாய்மொழிக்கு அது மொழிபெயர்த்து தந்துவிடும்,
அப்படி. அதனால் அது ஒன்று இருக்கிறது. அப்புறம் இந்த ரரான்றமை ஏன்னு பார்த்தா, அதுக்கு பிறகு தான் பார்த்தா ரா என்பது எகிப்தியர்களுடைய சூரிய கடவுளுக்கு பேரு ரா. பத்தியா, எகிப்தியர்களுடைய சூரிய கடவுளுக்குள்ள சூரிய நாராயணன்ற நம்ம சூரிய பகவானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஞாயிறு அப்படின்ற ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எகிப்தியர்கள் கடவுள் பேர் ரரா. அப்போ இயேசுபிரான அந்த ராவை சூரிய கடவுளே தான் இவர்ன்ற அர்த்தத்தில் அது போயிருக்கு. அதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு. அது ஏன் ரான்றோம் யாரா. அதுக்கப்புறம் போனால் எம்எஸ்என் Q&A எல்லாம் அப்போ வச்சுருந்தாங்க. அப்புறம் அதில் தான் பார்த்தா அந்த டிஸ்கஷனில் ரான்னு வருது. ஆஹா, சரியா பண்ணு. அப்போ தான் எப்படி நான் சம்பந்தராக போனதுன்றதையும் காட்டினார். அந்த எல்லாரும் போகும்போது அந்த சீர்காழியை தாண்டி போகுது அந்த மேகமண்டலத்தில் உலகை வளம் வரும்போது, அங்கே போகும்போது என்னுடைய முற்பிறவிகள்லாம் இருக்கு இல்லையா, காளிதாசனாக இருந்தது அதனுடைய அதெல்லாம் கீழே பார்க்குறோம். சிவன் கோயில் இருக்குது. பார்த்தோன்னே என்ன அறியாமலே சிவசிவான்றான். அவ்வளோதான். உடனே இயேசுபிரான் எதுவும் சொல்ல கூட இருக்கிறவங்க அதில் ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க, நல்ல வெள்ளை ஆடை போட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் நான் இந்து சமயம்லாம் எடுக்கும்பொழுது காவி அணிக்கிறேன், ஏன் கிறிஸ்டியன்ட்டு வெள்ளை அடிங்கன்னா அது வேஷம் மாற்றி போகிறதுலாம் இல்லை. எனக்கு அந்த இந்து சமயத்தில் துறவு மேற்கொள்னு மேலிருந்து அந்த காவி கொடி வந்து என் தலையில் இறங்கி கொண்டே இருந்தது. அதுக்கு பிறகு காவி போடணும்னு நின்று போச்சு. அப்படி அவர்கள் கொடுத்தது தான் அந்த தீக்கை என்பது. அதனால் காவி அணிக்கிறேன். அதுக்கு பிறகு இயேசுபிரான் சந்தித்த பிறகு வெண்மை என்பது அப்போ சரியாக தான் இருக்குது, பாதிரியார்கள் போடுவது எல்லாமே. அதனால் நான் அவ்வளோதான். என்னுடைய எல்லா விதமான செயல்பாடுகள்லாம் அனுபவத்தோடு சரியான உண்மைகளோடு தான் நான் செய்கிறேன்னு தவிர மற்றபடி எதுவும் இல்லை. வேஷம் போடணுன்னா நான் ஒன்று ஏசு கிளாஸுக்கு வரும்போது விபூதி அழிச்சிட்டு கோபிச்சதெல்லாம் அழிச்சிட்டு அப்படியே நிற்கணும். இல்லை ஒரு சிலுவையாவது புதுசாக ஒன்று நெத்தியில் போட்டு காட்டணும். அது மாதிரிலாம் இவங்க உலகம் பொய்ப்புசுக்கு உலகம். அதெல்லாம் பொய்ப்புசுக்கில் கில்லாடி கிங்குங்களாக வேலை பார்க்குறவனுங்க பார்ப்பானுங்க. அதனால் அவங்க எல்லாத்தையுமே பொய்யா. அவங்களுக்கு ஒத்து வர பொய்யெல்லாம் உண்மை, அவங்களுக்கு ஒத்து வராத உண்மைலாம் பொய்யன். இப்படி அவங்களுடைய பேஸ் அப்படி இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு ஒத்து வராத உண்மையை சொன்ன இயேசுபிரானா பொய்யன்னு சொல்லி சிலுவையில் வச்சு சாவிச்சிட்டாங்க. கரெக்டு தானே? அந்த கும்பல் திருந்தாமலே இருக்குதுன்றது இப்போவும் என்னை பற்றி கமெண்ட் அடிக்கும் போதெல்லாம் புரியுது. ஓஹோ, இப்படி தான் இவங்க அது உண்மையாக இருக்க வேண்டுமே நாம் சொல்வது அப்படிங்கிறதுல அக்கறையே இல்லாதவங்க. அவ்வளோதான். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் விடு. அதை அப்படியே அவங்க அந்த வார்த்தைகளை கோத்து விடும்போது மற்றவன் பார்த்து அப்படியே உழுதுணும். அப்படி அதில் திறமை வளர்த்து வச்சுக்கிறான். அவனுக்கு ஒன்று விவசாயம் செய்யணும், மீதி வேலையெல்லாம் செய்யணும். அவளையும் அவனுக்கு மூளையே அவன் ஐடில் மேன்ஸ் மைண்டு நல்ல டெவில் ஒர்க் ஷாப் பண்ணி நல்லா கொடுத்துருக்குது எல்லா இந்த மாதிரி திறமைகளை. அதனால் அவன் நல்லா ஜம்முன்னு இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டானா அப்படியே பக்குன்னு இருக்கும். அப்படியே அந்த மாதிரி விடுவான். அப்புறம் தான் புரிந்தது, ஓஹோ இது ஏன் இயேசுவே டெம்ப் பண்ணி இயேசுவே வேசிக்கு பிறந்தவர்களே திட்டாரு ஒரு இடத்துல இவன்களை. அப்போ தான் புரியுது இயேசுகிரான் லெவலில் எப்படி அவங்க திட்டம் போட. அப்போ அவ்வளோ கடுப்பேற்றி அவங்க சொல்கிறது பார்த்தா அப்படியே பொருந்துற மாதிரி. அதற்கு பிறகு திரும்ப இங்கே வருவோம். அதனால் அந்த வெள்ளை ஆடை அணிந்து தான் இருந்தோம் எல்லாருமே. வெண்மை உருவமாக தான் இருந்ததோடு தான் நான் அந்த இயேசுபிரான் வகுப்புக்கு வெள்ளை போட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். அவங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லுவது எல்லாமே தாசமார்களை இவர்களுடைய பொய்வாதங்களை வச்சு மடக்கும் போது நீங்கள் சரியாக உண்மைகளை அவர்களுக்கு சொல்லி உங்களை காத்துக்கொள்ள வேண்டாம். அவனை திருத்த முடியாது. நீங்கள் சரியான உண்மைகளை அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துடணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் இவைகளெல்லாம் விளக்கம் சொல்லுகிறேன். ஏன் அங்கே காய போகிறார், ஏன் அங்கே வாயிட்டு போகிறார், அப்போ ஒரு வேஷம் தானே அப்படிலாம் கேட்டால் நீங்கள் சரியாக சொல்ல வேண்டும். அனுபவத்திலிருந்து தான் அவர் எதையும் செய்கிறார். சரி, அப்போ தான் அந்த சிவசிவன் கூட இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கல. மற்ற சீடர்களுக்கு இங்கே இயேசு மட்டும்தான் சொல்லணும், வேறு கடவுள் நீ சொல்லக்கூடாது. அவங்க தான் இறக்கி விட்டுறாங்க சீர்காழி. இதில் சர்ன்னு மேகத்திலேருந்து அந்த ஆன்மா இறங்கி சம்பந்தனாக பிறந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு கதை தெரியும். பார்வதி தேவியினுடைய முளைப்பால் கறந்து அவங்க ஞானப்பால் இருந்து 3 வயதிலே பாட ஆரம்பித்து அப்புறம் தான் இப்போ புரியுது. ஏன்னா இவங்க இயேசுவை கொண்டுட்டு இங்கே உடையாந்த பூந்துக்குன்னா சதுசேய பிராமணர்கள் இவர்கள். பரிசெயெல்லாம் கலந்துருக்கலாம். அது கூட அந்த அங்கே இயேசுவை கொண்ட அந்த ஆர்த்தடாக்ஸ் கும்பல் தான் இங்கே பூந்துருக்குது.
அது பூந்து இங்கே வளர்ந்து இவங்க வளர்ந்து 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 இங்கிருந்த இந்து சமயம் என்று சொல்லப்படுகிற சைவ வைணவத்தில் அழிச்சிட்டான். 6ஆம் நூற்றாண்டுலேருந்து சைவ சமயம் கிடையாது. உங்களுக்கு தெரியாது, ஹிஸ்ட்ரியை சொல்லவே மாட்டான், பார்ப்பான் சொல்லவே மாட்டான், தெரியறதுக்கு விடவே மாட்டான். இவ்வளோ தானே இருக்குது, அதை ரொம்ப பேச விட மாட்டான். இவன்களும் அதை எடுத்து பேச மாட்டானுங்க. இப்போ தான் சமூக வலைதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. பிராமண அட்டியெல்லாம் ஆன்மீகத்துறையில் பேசினா அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. திருவாரூர் கோயிலில் விளக்கு எரிக்க தாள் இல்லாமல் இருண்டு போய் கிடந்தது. எத்தனை 100 வருஷம் எத்தனை நூற்றாண்டுன்னு தெரியவே தெரியாது. தெரியுதா? நடராஜர் கோயிலில் 100 வருஷம் நடராஜர் கிடையாது. அங்கே பிரம்மேந்திரி எழுதிய பிறகுதான் எனக்கு திருச்சிற்றம்பலம் கூட்டு ரோடில் ஒரு மரபூத்தில் ஒழிச்சு வச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. 100 வருஷம் கிடையாது அங்கே. 100 வருஷம் பூஜை இல்லாத கோயிலாக தான் இருந்தது. இவங்க இப்போ நுழைஞ்சி உடனே அந்த சட்டத்துக்கு என்னென்னவோ எப்படிலாம் ஒரு இது ஏற்படுத்தி அதை சட்டத்து ரீதியாக இது உங்களுதுன்ற மாதிரி ஆக்கலான்னு பார்த்து அது இவங்க விற்பனர்கள். அதனால் அந்த கோயில் எங்களுது தான் அப்படின்னு நிலைநிறுத்தி புடிவாதமாக போயிடுகிறேன். நாளை நடராஜர் தேர், 4 அன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகம் இல்லையா? இப்படி அந்த உண்மைகளை பார்த்தா அவ்வளோ இருக்கும். அதற்கு பிறகு எனக்கு அந்த காண்பித்து அப்போ தான் இயேசுபிரான் அந்த அப்படி சம்பந்தரா பிறந்ததை காண்பித்து அப்போ அது ஏற்கனவே உண்ணாமலையம்மா சொல்லிடுறாங்க. சீர்கழிப்பும் போது வாசம்பந்தான் கூப்பிட்டுருக்காரு. எனக்கு எல்லாம் அது தெரிஞ்ச விஷயம் தான். சம்பந்தரா இருந்தது, ரமணராக இருந்தது. ஆனால் அந்த சம்பந்தரா இருப்பதுக்கு முன்னால் சென்ட் பீட்டராக தான் சம்பந்தரா பிறந்ததுன்றதை இயேசுபிரான் தான் எனக்கு காண்பித்து அப்போ தான் சொன்னால், எழுந்து நில்லு, எழுந்திரு, இதற்காக வருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் தானே தவிர நீ இல்லைன்னாரு. புரியுதா? அந்த நடராபிஷேகத்தை கெடுத்துட்டதுக்காக நான் வருத்தப்படுறேன், இதற்காக வருந்த வேண்டியது அவர்கள் தானே தவிர நீ இல்லைன்னாரு ஈஸ்வரன் சொன்னது. அப்புறம் தான் புரிஞ்சுது, அவர் சரியா சொல்றாங்க பாரு. பெரியவங்க வந்து இவங்கள மாதிரி ஓட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, ஓட்ட உடைச்சல் பண்ணுறது, என்ன நீ பிரம்மேந்திரம் சந்திச்சதும் துரதிருஷ்டமான நாள் அப்படி எப்படி ஸ்டேட்மெண்ட் போடுறான், நேற்று போடுறான் ஒருத்தன். புரியுதா? அவர் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன், நீ இங்கே தான் இருக்கிறாயான்றார். முதல்ல கால் எடுத்து வச்ச உடனே சீடனை தேடிக்கொண்டுறார். நான் வந்தோன்னே சந்தோஷப்படுறார். நம்மள தான் சொல்கிறாரா வேறு யாருன்னா சொல்கிறாரா நினைக்கிறதுக்குள்ளே சிதம்பரத்தில் ஒரு சிறுவன் பொறியியல் படித்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவனை தான் சொல்கிறேன்றார். சிதம்பரத்தை படிச்சுன்னுக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட குரு சீடனை தேடி இருக்கிறார். சீடன் வந்தோடனே சந்தோஷப்பட்டு சொல்கிறான். அந்த ஒரு சந்திப்பை இந்த ஓட்ட பாப்பா உடச்சல் பாப்பா என்ன சொல்கிறான், இவங்களுடைய பொய்யெல்லாம் போட்டு உடைச்ச உடனே தாங்க முடியாது. ஏன்னா ஒட்டிச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே பெரியவங்க சொல்லிட்டு அவங்க கேஷுவல் நீ எப்போ உடச்சிட்டேன்னு சொல்லிட்டார். அவங்களுடைய மனக்கோட்டை பிராமண ராஜ்யம், எல்லோரும் பிராமணர்கள் மட்டுமே உலகம் பூரா ஆண்டு அவங்களுக்கு எல்லாரும் அடிமையாக இருந்த மாதிரி ஏதோ கோட்டை கட்டின்னு இருக்கிறானுங்க பொழுது அவங்க கேஷுவலி அன்றைக்கு நீ உடச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் உண்மையாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு ஆத்திரத்தை கற்று தானே செய்வான், கோபத்தில் கற்று. அவனுடைய திறமையெல்லாம் வார்த்தை திறமை, அதனால் அப்படி போட்டு பின்னி எடுக்கிறது. அந்த மாதிரி அதுக்கு பிறகு தான் நான் சுதாரிச்சுக்கின்னு, அதுக்கு பிறகு அந்த சரஸ்வதி தேவி மேற்கு பக்கம்தான் அவங்களுடைய மாலை நேரத்தில் சரஸ்வதி தேவியை சூரியனை பார்த்து கும்பிடும்போது சரஸ்வதி தேவியும் கும்பிட்டிங்கன்னா நல்லது. சூரியன் மறையிற அஸ்தம நேரத்தில் குழந்தைங்க கூட கொஞ்சம் படிப்பு வரணும்னு கேட்டால் நான் இதெல்லாம் சொல்லித்தரதில்ல. இந்த அவங்க சொல்கிற மந்திரம் தந்திரம் யந்திரம் என்ன அது ஒரு கந்தரம் ஓடுமுன்னு சொல்கிறதில்ல. ஆனால் சரஸ்வதி தேவி இருப்பது உண்மை. மாலை சூரியனை பார்த்து பள்ளியிடத்துக்கு போயிட்டு வந்தோடனே கை காலெல்லாம் கழுவின்னு ஒரு விபூதியோ ஏதோ இட்டுக்குன்னு அந்த சூரியனை பார்த்து வாங்க சரஸ்வதி தேவி எண்ணி வணங்கு, கண்டிப்பாக அந்த நினைவாற்றல் படிப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அந்த பக்கம்தான் மேற்கு பக்கம்தான் பெரிய உருவம் எழுந்து அவங்களுக்கே கோவம். அப்போ தான் நான் பார்த்தேன், டேடே நம்ம சாதாரணமாக வருந்துறது, அந்த தெய்வீக உலகங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துட்டு அவன் என்ன செஞ்சான், அவனை எதுக்கு இந்த மாதிரி வருத்தப்பட வைக்கிறீங்க? ஏன்னா டெடிகேட்டட் லைஃப் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பிஇயில் யூனிவர்சிட்டி ரேங்க் சொல்கிறேன் நான், யூனிவர்சிட்டி டாப்பர். அதெல்லாம் விட்டுட்டு டெடிகேட்டடாக வந்து குரு சொன்னதை பயிற்சி பண்ணி ஜெயிச்சிட்டேன். இங்கே வந்து பாராட்டிட்டார் குரு. தெரியுதா? குரு சீடனுக்கு கவிதை எழுதி பாராட்டினது உலக சரித்திரம் நீ எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. இங்கே தான் நடந்தது. பிரம்மேந்திரன் எனக்கு கவிதை எழுதி பாராட்டு, கவிதை எழுதி பாராட்டி அங்கே
மலையில் பார்த்து நீங்கள் நான் அப்போல்லாம் கவிதை பிரதோஷ கவிதை எழுதி கொடுப்பாங்க. எழுதிய கவிதையெல்லாம் தொகுத்து நான் உங்களுக்கு ஒரு பதில் கவிதை எழுதியிருக்கிறேன், அதை நான் அனுப்பி வைக்கிறேன்னாரு. சாட்சியும் கமல்சாமி இருக்கார், நீங்கள் கூட கேட்டுங்க, அவர்கிட்ட கொடுத்து இதை தாசருக்கு அனுப்பிடுங்கன்னு அவர் போஸ்டரில் அவர் அனுப்பிச்சார். அவர் இருக்குது. அப்புறம் தான் தெரியும் அது வேறு யாருக்குமே அவர் சொல்லலைன்ட்டு. அவ்வளோ ரகசியமாக வச்சுக்கிறார். உள்ளகிறதெல்லாம் எனக்கு தெரியாது. உள்ளகிற அவங்களுடைய உட்பகை, கூடா நட்பு, இதை பற்றிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. எல்லோரும் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். அப்புறம் இவ்வளோ தூரம் அவர் ரகசியமாக அனுப்பிச்ச ஒன்று தான் உள்ள ஏதோ சிக்கலில் தான் சாமிகள் அது நடுவில் இருக்கிறாரு. அதை மீறி இப்படி செய்கிறார் அவர் சீடனுக்கு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி நிலையில் இருக்கும்பொழுது அந்த அப்படி இருக்கிற எண்ணெய் இந்த மாதிரி அலட்சியமாக இப்படிலாம் பண்ணி அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு மேல் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோபம் வருது. எனக்கு தெரிஞ்சுது. சரஸ்வதி தேவி ஏனென்று கேட்பேன் நானே, அந்த கையை இப்படி தூச்சி ஏனென்று கேட்பேன் நானே, அந்த மாதிரியான நீங்கள் நினைக்கிற மாதிரி வெண்மை ஆடை வீணை அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க அவசரமாக வரவே அப்படியே வந்துட்டாங்களே தெரியல. ஏனென்று கேட்பேன் என்ன நான் வருந்துறேன். அதனால் அப்பவும் எனக்கு அர்த்தம். அதுக்கு பிறகு தான் சுதாரிச்சின்னு ஏசு பிராணி இதை சொல்கிறார், சரஸ்வதி தேவி இதை சொல்கிறாங்க. முருகப்பெருமான் ஒரு 1/2 மணி நேரம் முழுக்க எனக்கு விளக்கம் கொடுக்குறார். எப்படி அருணகிரிநாதர் அவரோடு கலந்தார் ஜோதியில். நீ இப்படி தீவிரமாக இருந்தனா நீ சீக்கிரமாக மேலுலகத்துக்கு வந்துடுவ, செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்குது, அதனால் ரிலாக்ஸ் பண்ணு. குருநாதர் சொல்லி கூட நான் கேட்கல. பிரம்மேந்திரன் என்ன சொல்ல, நீ தேறிட்ட, ஆனால் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. ஏன்னா நான் டிவி பார்க்குறது கிடையாது, ரேடியோ கேட்குறது கிடையாது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. 25-30 வருஷம் தெரியுதா? 25-30 வருஷம் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒருத்தர் கேட்டார், சுவாமி கனவோபிஷேகம் செய்கிறதுனால இன்னொன்று நன்மை அப்படின்னார். ஒருத்தர் வளர்நூலில் இருக்கப்போ எனக்கு ஒன்றும் புரியல, கனகாபிஷேகமாக என்னதுன்னு. அப்புறம் தான் கூட அன்பர் சொன்னார், சாமிக்கு நம்ம சொன்னாதாங்க தெரியும் அவர் வெளியில் என்ன நடந்தது. சாமி இந்த மாதிரி காஞ்சி பெரியவர் 100வது வயசுன்னு அவர் உட்கார வச்சு அந்த தங்கத்தில் கனகாபிஷேகம் பண்ணாங்க, அதை தான் அவர் கேட்குறாரு அப்படின்னார். ஓ அப்படியா, சரி. அப்படி தான் இருந்தாங்க. குருநாதர் சொல்லியே நான் கேட்கல. அதுல போய் மாட்டிக்குவான். இன்னும் பாதிக்கு மேலே புழு தான். அவன் ஒரு சைடில் இருந்துக்கின்னு அவன் சைடை மட்டும் பேசுவான், அடுத்த சைடை பேசுவான். நடுநிலைன்றது கிடையவே கிடையாது. நடுநிலை 4 ஏடுன்னு பேர் மட்டும் இருக்குமே தவிர அது இப்போ டிவியில் எல்லாத்தையுமே அப்படி தான். அதனால் எனக்கு அதில் அப்புறம் ஆனால் குரு சொன்னார், உன்னிடம் வருபவர்களுக்கு நீ எப்படி எடுத்து சொல்லுவ, வெளி உலகத்தினே நடக்குன்னு தெரிஞ்சாதான் அது சார்ந்த உண்மைகளை அவங்களுக்கு சொல்லணும் இல்லை. அதனால் நீ வெளியுலகமே தெரியலன்னா எப்படி, நியூஸ் வரைக்கும் பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லி. அப்போவும் நான் கேட்கல. சாமி சொல்லுவார் என்னத்துக்கு நம்மளுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு அப்படி தான் இருந்தேன். அப்புறம் முருகப்பெருமானெலாம் அதெல்லாம் சொல்லி அருணகிரி அண்ணியே பார்த்து கொண்டு இருக்கிறான், நான் அவனையே பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதனால் எதையுமே செய்ய முடியல எங்களால். பக்தியினால் கட்டுப்பட்டு இருக்கிறேன். நீ அந்த மாதிரி ஆகிடாத, செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணு. அதுக்கப்புறம் தான் நான் நண்பர்களை கூப்பிட்டு அப்புறம் தான் அந்த மௌனம் எல்லாம் கழிச்சிட்டு சரின்னு எனக்கு ஒரு டிவி வாங்கி கொடுங்க. அப்போ இவ்வளோ பெரிய டிஷ் வாங்கி கொடுத்தாங்க. அதில் வச்சு டிவிலாம் வச்சு இப்போ தான் பார்க்குறேன். பார்த்துட்டு அந்த ஏனென்று கேட்பேன் நானே சொன்னாங்களே, அவங்க என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு என்னாச்சு, நான் அன்னைக்கு சொல்கிறேன், மறுநாள் தான் சொல்கிறேன் இவங்ககிட்ட, ஒரு கடல் இருக்குது, கடலில் 3 மலை இருக்குது, அந்த மாதிரி எங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். நம்ம எல்லா அற்புதம் பலத்தில் விவசாயம் செய்கிற இளைஞர்கள் தான் பாவம், அவங்களுக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் தெரியல சாமி அப்படின்னாங்க. ஏன் சாமினாங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல மேல் உலகத்தை சரஸ்வதி தேவி சாபம் இறங்குச்சு எனக்கு இப்படி சொல்லிவிட்டு அவங்க அந்த இறங்குறத காமிச்சாங்க. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, அது என்ன பண்ணுன்னு தெரியல. அப்புறம் தான் பார்த்தா செய்தியில் அப்புறம் சுனாமி வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்தோனேஷியா கடலில் அதே 3 மலை கடலில் இருக்குது. அந்த கடலில் அந்த 3 மலை இருக்குது. இங்கு தான் சுனாமி உற்பத்தி ஆச்சு, கீழே இருக்கிற பிளேட் நகர்ந்தது அப்படின்னு நியூஸில். ஆஹா, சரியாக காமிச்சுக்கிறாங்களே. இந்தோனேஷியா கடல் சரஸ்வதி நாளைக்கு தான் அது ஆங்கில தேதி பிரகாரம் நாளைக்கு, ஆருத்ர அபிஷேகம் தரிசன பிரகாரம் நாளன்னைக்கு. தெரியுதா? அது வருஷம் வரும்போதெல்லாம் எனக்கு இவங்கள மறக்கவே முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், பாப்பான் இந்த மாதிரி அவன் விட்ற இது, நீ நரகத்துக்கு தான் போவ, யூ வில் பி டார்மெண்டட் இன் ஹெல்லு, இதெல்லாம் என்ன பண்ணுன்றீங்க?
சரஸ்வதி தேவியே கோபம் வருதுடா எனக்கு பண்ண அநியாயத்தை பார்த்து. யேசுபிரான் வந்து சமாதானப்படுத்துறாரு, எழுந்து நெல்லுன்னு சொல்றாரு. முருகர் எனக்கு சமாதானப்படுத்தி, முருகருக்கு தான் எல்லாம் சமாதானப்படுத்தாங்க. பழனியில் போய் பழம் நீ எப்பான்ட்டு பாடி, என்ன முருகர் எனக்கு சமாதானப்படுத்தி எல்லாம் நார்மலாக செய்ய வேண்டிய பணின்னு சொல்கிற என்ன இதை பாப்பானுங்க மாற்றி மாற்றி மாற்றி. அது ஒரு பாப்பாத்தான் ரொம்ப கொடுமை. என்னால் ஜீரணிங்க இந்த மாதிரிலாம் கூட போடுவாங்களா, ஐ வில் ஸ்லாப் யூ ஸ்லிப்பர் அப்படியே போடுது. புரியல உங்களுக்கு? எதால் அடிப்பான்ட்டு தைரியமாக. அப்போ தான் இந்த இனத்தை காப்பாற்ற முடியாது, இதை திருத்த முடியாது. திருத்தினா தான் காப்பாற்ற முடியும். திருத்த முடியாத அளவுக்கு கெட்டு போயிட்டு இருக்குது. வெறும் கோபம், ஆத்திரம், வெறி. தான் ஜாதி ஒஸ்தினா ஒஸ்தின்னு ஏற்றுக்கணும். அப்படியே அந்த வெறி இந்த அளவுக்கு போகுது. அப்போ தான் நான் இதை வச்சு தான் நான் அப்போ இயேசுபிரான் மேலே எப்படி அவங்களுக்கு போயிருக்கும், மூர்க்கத்தனமாக. அப்போ திருமூலர் சொன்னதும் சரியா டேலியாவ தான் மூட பிராமணன் சொன்னேன் இல்லையா? ஏன் மூட பிராமணன் வாழ்த்து வச்சுக்கிறான் அந்த குருமார்கள் எல்லாம். நம்மள யாராவது ஜாதி இல்லை அப்படின்னு பேசுனா, நான் பிராமின் சமூகத்திலிருந்து அப்படி பேசுகிறவன இந்த மாதிரி உன்னை அதால் அடிப்பண்டா இதால் அடிப்பண்டா பேசு. ஒரு சாமியார் பேசுனா அந்த சாமியாரை இந்த மாதிரி பேசுவோமா? நம்ம ஜனங்க ஒரு ஜனமா அப்படி பேசுமா? புரியுதா? இதுதான் வித்தியாசம் இல்லையா? எவ்வளோ கருத்து வேறுபாடும் இந்த வார்த்தை வராது. துறவிகளுக்கும் இவங்களும் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம ஜனங்கிட்ட வராது. அதனால தான் நம்ம ஜனங்களை திருத்த முடியும். அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் மாற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி பழைய சொற்பொழிலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நான் பிராமின் உள்ளவங்களை எல்லாம் பேசவே மாட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் நான் பிராமின் உள்ளங்களே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அது சரியாக இருக்குது. இப்போ நிரூபணமாகுது. ஏன் பிராமணர்கள் கிடையாது நான் சொல்கிறது எல்லாம் அவங்கள போய் திருத்தலாம் முடியவே முடியாது. எந்த அளவுக்கு எப்படி கெட்டு போயிட்டாங்களோ அதாவது அழிவினைத்தான் அது சந்திக்கும். இப்போ அழிவினை சந்திப்போது அவன் மட்டும் தனியாக அழிய மாட்டான், மொத்தமாக அவன் கூட அவனை நம்பணுமே சேர்த்து இழுத்துக்கின்னு போவான். அப்படி இழுத்துன்னு போகிற அந்த கும்பலில் நம்ம ஜனங்க நிறைய பேர் மாட்டிக்கூடாது. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம காப்பாற்ற முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ இவனுக்கிட்ட இருந்து காப்பாற்றிடணும். அந்த ஒன்றுத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லிக்கினே வரேன். புரியுதா? ஏன் அப்போ இவங்க பேச்சை நம்பி இயேசுவை கல்லால் அடிச்சு சிலுவையில் அறிஞ்ச அந்த பாவத்தினால அந்த யூத சமயத்தை நான் பிராமின் கும்பலை சேர்ந்து தான் அழிஞ்சுதா இல்லை? ஹிட்லர் நாஜி பட கொடுமைகள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா எடுக்கிறான், கதை எழுதுகிறான், கட்டுரை எழுதுகிறான், சரித்திரம் எழுதுகிறான். அவ்வளோ கொடுமை சித்திரவதையை நம்ம ஜனம் சேர்ந்து தான் அனுபவிச்சுது. நம்ம ஜனம் எனக்கு இனிமேல் நான் பிராமின் எந்த யூத சமயமோ சமணமோ பௌத்தமோ என்ன இஸ்லாத்தோ எதுவாக இருந்தாலும் எந்த சமயம் இருந்தாலும் நான் பிராமின் ஜனங்களை நம்ம ஜனங்கன்னு சொல்லுது. புரியுதா? நம்ம ஜனங்கள் சேர்ந்து அழிஞ்சுதா இல்லையா? அவன் பிரித்து பார்த்து அதெல்லாம் அழிக்கலை. இன்றைக்கி மிஞ்சி இருக்கிற கொஞ்சோண்டு அந்த ஆதி யூதர்கள் மட்டும் இன்னைக்கு சொல்கிறான் இவங்க தான் எங்களை கெடுத்தாங்க, இவங்க தான் கொலை பண்ணாங்க, பிராமணர்கள் தான். வெளியேருந்து வந்தவனுக்கு இங்கே மாதிரியே தான் வெளிலேருந்து நுழைவான், ஆட்டையை போடுவான், எல்லா தில்லுமுள்ளும் பண்ணுவான், சாஸ்திரத்தை கடவுள் சொன்னதுன்னு சொல்லி பயமுறுத்தி அந்த கடவுள் பக்தியை பயமுறுத்தி அது மூலமாக இவன் சொல்கிற பொய்யெல்லாம் ஏற்றுக்க வச்சு ஜனங்களை எந்த அளவு திசை திருப்புவான்னா இயேசுவையே துரோகி அவன் சொல்லி கல்லால் அடின்னா கல்லால் அடிக்கிற அளவுக்கு மாற்றி வச்சுருப்பான். இன்றைக்கி இங்கே அந்த மாதிரி எப்படி மாற்றி வச்சுக்கிறான்? இந்து அமைப்புகள்ன்ற பேரில் இருக்குது இல்லை, அவ்வளோ அமைப்புகளும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நிறைய பேர் நம்ம பசங்க மாட்டின்னு இருக்கிறாங்க அவங்க கையில். புரியுதா? ஒரு அன்பர் அந்த அமைப்பிலிருந்து வெளியே வந்த அன்பர் சொன்னார், சாமி அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னா அந்த நாயை உஸ்கோன்னா பாஞ்சிடுது இல்லை, அப்படி வளர்க்குறாங்க இந்த இந்து அமைப்புகளில் இருக்கிறவங்கள. அவன் சிட்டிக்கு போட்டு சொன்னால் கேள்வி கேட்காம பாஞ்சிடணும், அந்த மாதிரி வளர்க்குறாங்க இவங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவர் சொல்லிட்டு போனார். அவர் அதுலேருந்து வந்தவர் அந்த அமைப்பை வளர்த்து அவர் நல்லா டெவலப் பண்ண உடனே அவரை தூக்கிட்டு அந்த தலையில் பாப்பானை தூக்கி போனோம். எப்போவுமே அவன் தான் செய்வான். அதே மாதிரி பண்ணிட்டு உடனே தான் அவருக்கு உரைச்சிருக்குது, ஓடியான்ட்டுறாரு விட்டு. அப்புறம் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி சொன்னார், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும், டேஞ்சரான இது அது அப்படின்னு. அப்போ அதில் மாட்டின நம்ம அன்பர்கள், நம்முடைய நான் பிராமின் நண்பர்கள், இப்போ இந்த கமெண்ட் வரைக்கும் அவன் சமூக வலைதளம் போட தொட்டு அவனே டைரெக்டாக போடுறான். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மாபு திசை திருப்பும் போது அந்த நான் பிராமின் தலைமையை வச்சு நான் பிராமின் கும்பலை எனக்கு எதிராக திருப்புறதுக்கு தான் முயற்சி செய்யும். திருப்பி அந்த கெடுதி செய்யும்போது மாட்டிக்கினாங்களே நம்ம அன்பர்கள். ஏன்னா அது அவ்வளோ பெரிய பாவம். இயேசுக்கு முன்னாலே நிறைய பேர் கொலை பண்ணிட்டுக்கிறான் இப்படி இல்லையா? ஜான் த பேப்டிஸ்ட்லாம் கொலை பண்ணான் வேறு காரணம் சொல்லி. ஆனால் அப்போல்லாம் கூட பெரிய இது இல்லை. அந்த இயேசுபிரான் வந்தோடனே
அந்த கொலை பண்ணது தான் ரொம்ப பெரிய பாவம். அதனால் அந்த கிறிஸ்மஸ் ஆகட்டும் அல்லது எந்த சமய சொற்பொழிவாகனா ஆகட்டும், நான் தொடர்ந்து இப்பொழுது எச்சரிக்கை செய்து வருவது இது ஒன்று தான். பிராமண புழுகம் எடுத்து சொல்கிற சமய சொற்பொழிவுகளை கேட்காதீங்க. ஏன்னா அவனுக்கு 2000 வருஷம் புழு அனுபவம். எப்படி புழுவுனா ஜனங்களை ஏற்றுக்க வைக்க முடியும். கதை சூப்பராக எழுதுவானுங்க, சினிமா சூப்பராக எடுப்பானு. ஏன்னா கதை விடணும். நீ பார்த்தீங்கன்னா அதில் அவனுக்கு தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பானு. ஏன்னா கதை ரீல் உண்டு, அவ்வளோ ரீல் அப்டேட் அவ்வளோ தத்துரூபா நீ ஏற்றுக்கிற மாதிரி ரீல் விட்ட உடனே காசு கொடுத்து பார்த்து அவனுக்கு காசு கிடைக்கும். ராஜராஜ சோழன் வாழ்க்கையை கந்தலாக்கிட்டானுங்களே. கல்கின்னு ஒருத்தன் கதை எழுதி கந்தலாக்கினா அதை ஒருத்தன் சினிமா எடுத்து கந்தலாக்கிட்டானே. அந்த திறமை அவனுக்கு. கதை விடுற பொய்யை மெய்யை போல மக்களுக்கு எடுத்து சொல்லுவதும், மெய்யை பொய்யை போல எடுத்து சொல்லி காட்டுவதும் பிராமணர்களுடைய திறமை, கலைத்திறமை. அந்த திறமையினால சொல்லிக்கினே போகிறான். உண்மையாளர் கத்துனா அவன் பான் கத்தினே இருக்க வேண்டியது. இதே நீங்கள் யூடியூப்ல பாரு, எவ்வளோ பேர் கத்துறான். இவனுக்கு அநியாயமாக அந்த வீரத்தை எடுத்து சொல்கிறது பதிலாக ஒரு பொண்ணுக்கு மேலே பெண்ணாசையினால அச்சு சத்தானுங்கன்னு மாற்றி வச்சுக்கிறானுங்க கதையை. புரியுதா? எவ்வளோ நீ கத்திக்க, அவ்வளோதான். போயிட்டே இருப்பான் அவன் பாட்டு. அதான் பிராமணன். என்ன பண்ண அவன் அசிக்கலாம் முடியாது. நீ என்ன தப்பாக சொன்ன, ஆமாம் தப்பு தான்னுவான். ஒத்துக்கினாங்க போது நினைக்கும் போது அவன் ஆமாம் தப்பு தான் ஒன்று ஆஃப் பண்ணிட்டு அந்த தப்பை அவன் தொடர்ந்து பெருசாகி செஞ்சுட்டு என்ன பண்ண சொல்கிறேன்ட்டு கடைசியில். அதனால தான் நான் பிராமின் உள்ளவங்களே ஆரம்பிக்கிறேன் இல்லையா? இயேசுபிரானுடைய பிறந்த நாளில் இயேசுபிரான் கதையை நான் சொல்லி அதுக்கு பிறகு தான் ஓஹோ அப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு கேட்குற அளவுக்குலாம் நீங்கள் இல்லை, உலகமும் இல்லை. உலகம் முழுக்கமே அவருடைய சரித்திரம் தெரிந்த விஷயம்தான் இல்லையா? ஆனால் அதனுடைய ஆழமாக செல்ல மாட்டேன்கிறார்கள். கிறிஸ்தவ பாதிரிமார்களை கூட ஆழமாக செல்ல மாட்டேன்கிறார்கள். அவர்களும் வேண்டிக்கணும். அதில் ஒரு சில நல்லவர்கள் இருப்பாங்க. இயேசுபிரானுடைய அருளாற்றல் உண்மையிலேயே இந்த தாசசாமின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் சென்ட் பீட்டர் மறு ஆதாரன்னு சொல்கிறாரு, அது உண்மையான்னு எங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்புறம் அவர் சொல்கிற மாதிரி ஆழமாக உண்மை என்ன அந்த இயேசுபிரான் வாழ்க்கையில் நடந்தது, அதே பைபிளில் இருக்கிறது, அது ஏன் அவருக்கு தெரியுது, ஏன் எங்களுக்கு தெரியல, வேண்டிக்கணும் அவங்க இல்லையா? நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரிங்களாம் நல்ல சேவை செய்கிறாங்க, தவ வாழ்க்கையிலேருந்து தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஏன் அந்த உண்மைக்கு வர முடியல, அவங்க தான் யோசிக்கணும். அப்படி இல்லாதொட்டு 70 பிராமணர்கள் கிறிஸ்துவர்களானார்கள் தெரியுதா? 150 பிராமணர்களே கிறிஸ்துவர்களாயிட்டாங்க. பாதிரிமார் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறார் இல்லையா? அவன் எங்கே அடிப்பான், நான் சொல்லிக்கினே இருந்தான், அதே மாதிரி அடிச்சிட்டான். பிராமின் கிறிஸ்டியன் போட்டான் இப்போவே. அப்போ என்ன அர்த்தம்? நீ எல்லாம் நான் பிராமின் கிறிஸ்டியன் கிறிஸ்டாம்பர் இல்லையா? பெகுன்றான். ஐயோ கிறிஸ்டியன்ல ஜாதி இல்லை, ஜாதி ஜாதி ஜாதின்னா என் ஃப்ரெண்டே மோலியார் கிறிஸ்டியன் இல்லையா? பாதிரியாரா இருக்கிறா, நீ என்ன பண்ணுவ? அது வந்துக்கினே இருந்தது. இவன் நுழைஞ்சிட்டோடனே இப்போ என்ன சொல்லிட்டான், பிராமின் கிறிஸ்டியன் சொல்லிட்டேனே. இதுதான்ப்பா நான் சொல்லிருந்தேன் அவ்வளோ நாள் லெஃப்ட் இருந்தேன். நீ என்ன பண்ணுவ இப்போ? நீ அவனை போய் நீ பிராமின் கிறிஸ்டியன் சொல்லிக்காத, கிறிஸ்டானிட்டியில் ஜவுதி எது, கிறிஸ்தவர்கள் ஒரு இதில் சொல்லு, அவனை திருத்த முடியுமா? 70 பிராமணர்கள் கிறிஸ்தவராக மாறினாரேன்னு சந்தோஷப்பட்ட பாதிரியாரே, நான் உன்னை கேட்குறேன், அவங்கள திருத்துங்க, பிராமின் கிறிஸ்டியன் போடாது. அப்போ பை டிஃபால்ட் நீ எல்லாம் நான் பிராமின் கிறிஸ்டியனாக மாறிடுற. அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் பார், இவங்கெல்லாம் பாடுபட்டு 2000 வருஷமாக, அதுக்கு பிறகு இங்கே இந்தியாவில் ஒரு 400-500 வருஷமாக தான் மெதுவாக வளர்ந்து எல்லாம் வளர்ந்து இருக்குது. இவன் 2000 வருஷமே கூட சொல்லலாம். ஏன்னா சென்ட் தாமஸ் இங்கே தான் அவர் உயிர் விட்டு அவருடைய சமாதியே இருக்கிறது. அப்போ 2000 வருஷமாக அவரும் வந்துட்டு இருக்கிறார் இங்கே. அப்போ 2000 வருஷமாக இந்த செத்து சுண்ணாம்பாய் நான் பிராமின் சமுதாயம் பாடுபட்டு உள்ள கிறிஸ்டியானிட்டியை இப்போ நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இந்த பிராமின் கிறிஸ்டியன் இன்னைக்கு தன்னை அடையாளப்படுத்துகிறான்ல, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவான், தன்னை வலிமைப்படுத்தின உடனே வெளி உலகத்துக்கு என்ன சொல்லுவான், we are the reason for the present day development of Christianity in India சொல்லும். இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டியை வளர்வதற்கு நாங்கள் தான் காரணம். ஏன்னா நாங்கள் தான் ஆர்த்தடாக்ஸ் பீப்புளாக இருந்தோம்.
இந்துல நாங்களே வந்துட்டோன்னு, ஐயோ இவங்களே போயிட்டாங்கன்னு எவ்வளோ பேர் எங்கள் பின்னால் வந்துட்டாங்க, அதனால தான் கிறிஸ்டியானிட்டி வந்து புலிவே நிறுத்துவான். நல்ல பட்டைய குறுகள் நெடுக்கலாம் போடலாம். இந்துக்களை நான் பிராமின் கிறிஸ்டிய பாதிரியார்களுக்கு போடலாம். போட போறானுங்க, இன்னும் போடல. நான் சொல்கிறேன் இதுதான் நடக்கும். அடுத்த வருஷம் பண்ணிட்டானுங்க. அவங்கள நீ வந்து எல்லா கிறிஸ்டியன் சொல்ல வைக்க முடியாது. வந்துட்டானு பாரு பிராமின். நீங்கள் நிறைய போஸ்டர்லாம் கூட அடிக்கிறானுங்க. இன்றைக்கி கூட கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்கன்னா பிராமின் கிறிஸ்டியன்ஸ்னு போஸ்டர்லாம் அங்கங்கே போட்டு இல்லையா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மீட்டிங் போட்டிருப்பான், எல்லாரும் போட்டிருப்பான். போட்டு அவனை நீ போய் விளக்கம் சொல்லி உண்மையை சொல்ல அவனுக்கு தெரியும் எப்படி வந்து ஹைலைட் பண்ணி உன்னோட கமெண்ட்டை பற்றி கவலையே படாமல் எப்படி பொய் எடுத்து போய் எங்கே எடுத்து போய் சேர்த்தா அவனுக்கு லாபமோ அங்கே எடுத்து போய் சேர்ப்பான். ரோமில் எடுத்து போய் சேர்த்து அதுக்கு பிறகு அவங்கள ஒத்துக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சுடுவான். அவங்கள ஆமான்னு ஒத்துக்கணுன்னு அவள்தான் நீ சொல்லிக்க, நீ என்ன பண்ண போய் அவரை போப்பான்ட்டாரு சொல்லிட்டு அவன் கொடி கட்டுவான். சரி, இப்போ நான் உங்களுக்கு இயேசுபிரான் கதையை சொல்லணுமா இல்லை இந்த அறிவுபூர்வமான விளக்கத்தை சொல்லணுமா? ஏன்னா இந்த அறிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ஆதி யூத சமய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இயேசுபிரான் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். இன்னைக்கு நாம் சிலுவையில் வச்சு இயேசுவை கும்பிட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நேரடியாக அவருடைய திருவுருவத்தை மாத்திரம் வைத்து கும்பிட்டு இருப்போம். இயேசு விட்டு சிலுவை பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறி போய்விட்டது. காரணம் இதுதான். இந்த அறிவை அப்பொழுது யூத சமயலுக்கு 2000 ஆண்டு முன்னாலே கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா இந்த டெப்த் ஆஃப் பிராமின் ஈவில் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த காலத்திலே பிராமண தீமையின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கும் சரி இங்கும் சரி இந்த கும்பல் அது அந்தளவுக்கு ஆழமான தீமையுடைய விஷ கும்பல் இது. அதனால் யாராலுமே அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இயேசுபிரான் வந்து இவனுக்கெல்லாம் கெட்டு அழிச்சோன்னா 400-500 வருஷமாக அழிச்ச பிறகு இயேசுபிரான் வந்து திருத்தத்தை சொல்ல போய் அவரை தூக்கி தொங்க விட்ட கதை தான் இது. அங்கேருந்து இங்கே ஓடியாந்து உடனே இயேசு புகழ் பரவுதுன்னு 70 ஆண்டுகள் உடையன்ட்டானுங்க. 70 ஆண்டு அங்கேருந்து ஒருத்தரோட விடாமல் காலி பண்ணி வந்துட்டானுங்க. அவனுக்கு வந்து இங்கே வந்து சேர்ந்து ஒரு குழு அப்படியே இருக்குது. பரிசேயர்கள் ஸ்கிரைப்ஸ் குழுலாம் கொஞ்சம் அப்படி சதறி ஓடி போயிடுச்சு. இவங்க இந்தியாவுக்கு வந்த ஒரு குழு. அதில் மேஜராக என்னுடைய கணிப்பு சதிசேய பிராமணர்கள் தான் இவங்களாம் இருக்க முடியும். அப்படி இங்கே வந்தவனே பாரு அவனுக்கு புத்தி மாறலை பாரு. இங்கே இருக்கிறவங்க அதே பெப்பே ஆதி சமய மக்கள் எல்லாம் பாமர மக்கள். அவங்கவுங்க ஏதோ விவசாயம் செஞ்சு ஏதோ அவங்கவுங்க பழப்பு ஓட்டின்னு அதில் திருப்தியாக வாழ்ந்துன்னு இருந்த மகள். எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இது அண்ணனூரில் எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன பையனாக இருக்கும்போது இன்றைக்கி அங்கே வந்து ஒரு பிளாட்டு 1 கோடி போகுது இல்லையா. எனது கூட ஒரு பிளாட் விற்று கொடுத்தானுங்க தம்பிங்க. அதில் தான் கார்லாம் வாங்கினேன். நம்ம அன்பரில் ஒருத்தர் தெரியவே இல்லை. ஒரு அன்பர்லாம் சேர்ந்து சுவாமிக்கணும் கார் வாங்கி கொடுத்துக்கிறாங்கன்னார். அப்போ எங்கள் தாத்தா சொத்து விற்று அதெல்லாம் வாங்கணும் போனானு அப்படின்னு வந்து இப்போ போகுது. ஆனால் அப்போ எப்படின்னா ஊரை விட்டு எந்த ஊர்லேருந்து வராங்கன்னே தெரியாது. நிறைய வருவாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய மனுஷங்களை பார்த்து நாங்கள் கெட்டுன்னு வந்துக்கிறோங்க, இந்த ஊரில் ஒரு பக்கமாக இருந்து நாங்கள் பொசிஷன் போகிறோங்க அப்படின்னா. ஏன்னா ஒரு புறம்போக்கு நேரத்தில் சரி அங்கே கொட்டா போட்டுக்கோ நீ தங்கிக்கணும். கொட்டா போட்டு அப்படி தங்கிடுவாங்க. அங்கே தங்கிட்டோன்னே அவங்களும் அந்த ஏரி பக்கமாக அம்பத்தூர் ஏரிக்குது. அந்த ஏரி பக்கமாக விவசாயம் பண்ணுறதுக்கு அங்கே 1 ஏக்கர் 2 ஏக்கர் மாடிக்கு நீ விவசாயம் பண்ணிக்கணுவாங்க. விவசாயம் பண்ணிப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் கூலி வேலை பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் விவசாயம் அவங்களுக்குன்னு மாடிக்கு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணால் அப்புறம் அவங்க ஊரில் செழிப்பு வந்துட்டோன்னே எங்கள் ஊர்லேயே இப்போ செழிப்பு வந்துடுச்சு, நாங்கள் போயிட்டு வரோங்க ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தெல்லாம் அப்படி விட்டு அதை விட்டு அங்கே போயிடுவாங்க. நம்ப முடியுதா? இது என்ன ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னால் கதை சொல்லலை. நான் சின்ன பையனை அதை பார்த்துருக்குறேன். எங்கள் தாத்தாலாம் ஒரு முக்கியமானவரை தொட்டு நாய்க்கிறன்னு ரத்தன நாய்க்கிற அவரை போய் கேளுன்னு. அப்புறம் அவர் பார்த்தேன் ரத்தன நாய்க்கிறது எங்களை இடம் விட்டார். சரி அங்கே நீ இந்த இடத்துல தங்கிக்கோ, அந்த ஊருக்குள்ளே இந்த இடத்துல ஒரு புறம்போக்கு மேலே தங்கிக்கோ, அங்கே போய் பயிர் செஞ்சுக்கோ பழிச்சிக்கோ. அவங்க இருப்பாங்க. அவங்க 10 வருஷம் 20 வருஷம் கூட இருப்பாங்க. சில பேர் அங்கேயே தங்கிடுவாங்க. இது நல்ல நம்மளுக்கு நல்ல ஊருடா இது சொல்லிட்டு. இப்படி கள்ளங்கப்படி இல்லாத இருந்த காலம் நான் வாழ்ந்த காலத்திலே இருக்குது. நான் சின்ன பெண் அந்த காலத்திலே இருந்தது. இப்போ நீங்கள் போக முடியுமாங்க? இப்போ நீ இப்போ அந்த மாதிரி ஒரு ஏக்கரா அதான் சொல்கிறேன்னு பிளாட்டு. இப்போ எங்கள் தாத்தாலாம் அந்த வெயிட்டாக இருந்ததுக்கு அவங்களே அவங்க ஏக்கர் கணக்கில் மாடிக்கு போட்டு எங்களுதுரான்னு வச்சுருந்தா இன்றைக்கி எங்களை பிடிக்க முடியாது. 2000 கோடி 3000 கோடி அதிபதிகளாக இருப்போம்.
புரியுதா? கள்ள உடை இல்லாத மக்கள் வாழ்ந்த காலம் இப்போ சமீபத்தில் வாழ்ந்த காலமே. அதுக்கு போய் இந்த பாப்பார வஞ்சகத்தை எப்படி தெரியாமல் இவனுக்கு வந்து சேர்ந்த உடனே அவனுங்க பேசுகிற அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவட அட்ராக்டிவாக பேசிக்குவானுங்க. அந்த ஃபேர் ஸ்கின் அது அவங்களுக்கு மேஜராக அவனுக்கு புழுவை நம்புறதுக்கு அவனுக்கு அந்த துருவ பிரதேசம் வந்துடுறத விட்டு அந்த துருவத்தில் ஒரே கரடி தான். நம்ம ஊரில் இருக்கிற கரடிலாம் கருப்பாக இருக்கும். அதே இப்போ நீ அந்த அமெரிக்காவில் அந்த துருவ பிரதேசத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும், வெள்ளை கரடி. புரியுதா? ஆனால் கரடி தானே. இன்னொரு உதாரணம் சொல்ல போனால் நம்ம ஊர் பன்னியெல்லாம் கருப்பாக இருக்கும், அமெரிக்காவில் வளர்க்குற பன்னி வெள்ளையாக இருக்கும். அப்போ நம்ம ஊரில் பன்னி அடிச்சு சாப்பிட்டு ஐயா பன்னி மேய்க்கிறப்போ ஐயா பன்னிக்காரன் நீ ஒரு மாமன்னா எம்எல்ஏ வாய்க்கோ. ஐய இங்கே அங்கே வெள்ளைக்காரன் வெள்ளை பண்ணி அடிச்சு சாப்பிட்டோம். வெள்ளைக்காரனா வெள்ளை பண்ணியா தின்னாலும். புரியுதா? அது மாதிரி வெள்ளை பண்ணி தின்ற வெள்ளை பண்ணிக்காரனுங்க இவனுங்க இங்கே ஓடியாந்தவன். ஆனால் நம்மளை விட வேறு ஃபேர் ஸ்கின்னாக இருந்தவொடனே அவனுக்கு அப்படி சிட்டாங்கோல் சிமிக்கோல் என்ன திட்ட போகும் சின்ன பசங்க அப்படி போட்டோடனே நம்மளோட வசதி போகுது. அவனை புளி அவனுதான் ஏற்கனவே ஸ்கில்லு. திரும்ப வந்து இதே மாதிரி இந்து சமயத்தை அழிச்சானுங்கன்னு தான் அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுங்க. நம்மளுக்கு நாயன்மார் சரித்திரத்து மூலமாக அவனுக்கு தெரிய வருது எப்படி நவீனந்தி அடிகள்லாம் கஷ்டப்பட்டு அங்கே விளக்கு ஏற்ற முடியாத திருவாரூர் கோயிலில் விளக்கு ஏற்றினாங்கிறலாம் தெரியும் போது தான் விளக்கேற்றாது பண்ணி வச்சுக்கிறானுங்க. அவ்வளோ ஒழிச்சிட்டானுங்க. இவனுங்க தான் ஒழிச்சதே. கேட்டால் ஜெயினர்கள். ஏன்னா இவங்க அங்கேருந்து வரும்போது உருவ வழிபாடு கிடையாது இவங்களுக்கு. அதனால் அது வாட்டமாக இருக்கிறது சமண சமயமும் பௌத்த சமயம் தான். இந்து சமயம் முழுக்க உருவ வழிபாட்டில் இருக்கிறது. அதனால் இதை ஒட்ட ஒழிச்சு அதெல்லாம் பண்ணி ஜெயினர்கள் சமணர்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கடைசியில் அந்த உண்மை இப்போ நான் அந்த மாதிரி சமந்தரை பறக்க வச்சு பார்வதி தேவியை இவங்களுடைய தீமையினால எனக்கு நன்மை விளையுது. அங்கே சென்ட் பீட்டர் அந்த செத்தாலும் சென்ட் பீட்டரு. இன்றைக்கி சென்ட் பீட்டர் சமாதி மேலே தான் போப்பாண்டவருடைய இதுவே இருக்குது. முதல் போப்பாண்டவர் சென்ட் பீட்டர் தான். ஆமாம், நீங்கள் அந்த போப்பாண்டவருடைய அந்த இது வச்சுக்கிறாங்களே, இப்போ சிலுவை வச்சு அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்களே, எடுத்தோடனே இயேசுபிரானுக்கு ஒரு சோத்திரம் சொல்லுவாங்க. அடுத்த செகண்டே சென்ட் பீட்டர் த ஃபர்ஸ்ட் போப் அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மீதி சொற்பொழிவு ஆரம்பிப்பார் அவர். புரியுதா? அது நான் கொஞ்சம் யோசிச்சு அது என்ன தெரில, அது ஒரு ராசி. ரமணர் சமாதி இங்கே பிரபலம். செத்துட்டு நம்முடைய சமாதியெல்லாம் பிரபலமாக்கி விடிச்சிக்கிறாங்க கடவுள். இங்கே பார்த்தா திருவண்ணாமலை ரமணர் சமாதி பிரபலமாகுது, அங்கே வந்து சென்ட் பீட்டர் சமாதி பிரபலமாக இருக்குது. வடக்கில் காளிதாசன் சமாதி வச்சுக்கிறாங்களா என்னால தெரியல. சம்பந்தர் பேர் ஜோதியிலே கலந்துருவேன் சமாதி கிடையாது. அப்படி ஏதோ ஒன்று இருக்குது அது உள்ள, ஏதோ கடவுள் ஏதோ அந்த ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறான். இந்த சமாதியெல்லாம் இவன் சமாதியெல்லாம் பிரசித்தமாக இருக்க கடவுள்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவோம் பொழுது அது ஏதோ போகட்டும். அப்போது நம்ம வந்து இயேசுபிரானுடைய இந்த ஆதி சமய மக்கள் இந்த கள்ளங்கபடையெல்லாம் மக்கள்கிட்ட இறங்கி இவங்க அடிக்கிற உடான்ஸ் அதில் இந்து சமயம் அழிஞ்சுதான். அப்போ சம்பந்தராக பிறக்க வச்சு அப்பர் சுவாமியில் பிறக்க வச்சு திரும்ப தூக்கி நிறுத்தினால இப்போ அந்த ஹிஸ்ட்ரியை ஏன் சொல்ல மாட்டான்? இந்து சமயம் 6ஆம் நூற்றாண்டில் அழிந்து விட்ட சமயம்னு ஏன் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல மாட்டான்? சமய சொற்பொழிவு சொல்லவே மாட்டேன். நான் இவனுக்கு தான் அழிச்சு வச்சுட்டு எது ஜெயிக்கிற கட்சி அங்கட்சி. இப்போ நான் இதை சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. பாப்பனுடைய இயல்பு என்னன்றது கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லாருமே தெரிஞ்சுதான் இருக்குது. அவங்க இயல்பு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எல்லாருமே சொல்கிறான் அவனுக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பச்சோதிங்க, காட்டி கொடுக்குறவனுங்க, ஜெயிக்கிற கட்சி அங்கட்சின்னு அந்த பக்கம் தாவிடுவானுங்க, ரொம்ப மோசமானவனுங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் எப்படி மோசமானவங்க, என்ன நடந்தது, ஏன் சமயங்கள் அழிகின்றன, ஏன் இனிமேலே இவை அழியாமல் நம்ம காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம் என்ன, நாம் எப்படி நடந்து கொள்ள, எப்படி இவர்களை விளக்க வேண்டும், அதை தான் நான் சொல்ல வருகிறேன். ஏன்னா ஒரு சமயம் 2 சமயத்தில் அனுபவம் இல்லை. அங்கே யூத சமயத்திலிருந்து இங்கே சைவ வைணவத்தை அழிச்சிருந்து காப்பாற்றினதுலேருந்து இன்றைக்கு இந்து சமயன்றப்பல இதே கும்பல் இங்கே வந்து உட்காந்துக்கின்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சு அதே மாதிரி இந்த அமைப்புன்றப்ப நம்ம பசங்களெல்லாம் சேர்த்து வச்சுன்னு கொலை பண்ணுறாரு. ஏன்னா நேற்று கூட என்னால் ஜீரணிக்க முடியல. பிராமண பீடாதிபதிகள் அவங்க பீடாதிபதினும் அங்கங்கே இருக்கிறோம். பெரியவா ஒரு குரு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோ. பெண்களாக இருந்தால் 10 அடி தூரத்தில் இங்கேருந்தே வீட்டை கட்டாச்சிட்டு அவங்களை யாருன்னா வாட்டமாக இருந்தால் அவங்கள வரைக்கும்
ஜாடை காட்டி அப்படி பின்னால் ரூமுக்கு வர வச்சுட்டு இது நடந்துன்னு என்ன பெரியவா அவங்களாம். இந்த பெரியவாக்கள் இந்த கும்பல் ஏதோ ஆன்மீகம் வளர்க்குது. அப்படியே பெரிய பெரிய பணக்காலம் எடுத்துன்னு போய் அப்படியே கோடிக்கணக்கில் பெரிய சமர்ப்பணம் அப்படியே அவங்க இவங்க தான் இந்து சமயத்தை அப்படியே வைதீகத்தை வளர்க்க போகிறாங்க. வைதிக பிராமணர்களுக்கு தான தர்மம் கொடுத்து கோதானம் குலதானம் கொடுத்து இந்த மாதிரி இங்கே கல்லாட்டம் நடக்குது. ஆனால் அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன? சமீப காலமாக நான் வெள்ளிக்கிழமையான அந்த இயேசுக்கா வகுப்பில் என்ன நடத்துகிறேன், லூக்கா பகுதியை நடத்தின்னு வரேன். அதில் ஒரு பகுதியில் நிறுத்தி அதையே நடத்துகிறேன். ஏன்னா இயேசு பிரான் சொல்கிற புறச்சடங்குல நீங்கள் சுத்தபத்தமானவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. புறச்சடங்குல ஆச்சாரம் மொடி அப்படியே 2 வேளை குளிச்சு காட்டுறது, 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணி காட்டுறது, அப்படியாக்கும் எங்கூடியாக்கும் சுத்தபத்தம் ஆச்சா பூச்சா. ஆனால் உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறதே, அதை எப்பொழுது சுத்தமாக்க போகிறீர்கள்னு கேட்டார் இயேசுகிறார். இந்த பிராமணர் அங்கே கேட்டார். இன்னமும் அந்த கேள்வி அப்படியே நிற்கிது. இப்போ நானும் கேட்குறேன். செயின்ட் பீட்டராக இருந்து இயேசுபிரானால் தேறி இன்று இயேசுபிரானால் மீண்டும் தூக்கி நிறுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள இந்த தாசசாமி கேட்கிற பிராமணர்களே, புறச்சடங்குகளையே பெரிதாக்குகிறீர்களே, உங்கள் உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறதே, அந்த சுத்தபத்தத்தை எப்போ கவனிக்க போறீங்க? அந்த அழுக்கெல்லாம் எப்போ நீங்கள் நீக்க போறீங்க? எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது? இந்த பிராமண பீடாதிபதிகள் குருமார்கள் சொல்றவங்களாம் சேர்ந்து பிராமண பீடாதிபதி சங்கம் வச்சுக்கிறான். அது ஏன்டா இந்து பீடாதிபதி சங்கம், நான் பிராமின் எல்லாம் சேர்ந்து சங்கம் வைக்க வேண்டியது தானே? நீ ஏன்பா நான் பிராமின் விட்டுட்டு பிராமண பீடாதிபதி சங்கம்னு வைக்கிற? அந்த பிராமண பீடாதிபதி சங்கம் என்ன பண்ணுது? ஜெயந்திரர் போடுறார், ரெசல்யூஷன் வைக்கிறார். அந்த சங்கம் கூடனே அதில் தாசுன்னு ஒருத்தர், அவன் பிராமணெல்லாம் கொலை பண்ணுறத பயிற்சி கொடுத்துட்டு இருக்கான். உங்களுக்கெல்லாம் நான் 25 வருஷமா என்ன பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன்? பிராமணெல்லாம் எப்படி எப்படி கொலை பண்ணுறது, குழந்தைங்களாம் அதிர்ச்சி, குழந்தைங்க வருதுக்கு எல்லாம் அதிர்ச்சி ஆகிடும். ஜெயந்திரர் சொன்னார், சார் பெரியவா அவர் ஜெகத்குரு, அவர் பீடாதிபதி இல்லையா, காஞ்சி பெரியவரால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டு எனக்கு கொடுத்தது இவன் தான், சர்வேஜனம் சுகினவோ ஆசீர்வாதம் பண்ண போகிறோம் இவன் தான் அப்படின்னு நேரடியாக பயிற்சி கொடுத்து உருவாக்கினவர். அவர் என்ன ரெசல்யூஷன் வைக்கிறாருங்க? தாசன்னு ஒருத்தன், அவனை கொல்லணும். இதுவரையும் என் கனவுல காட்டுச்சு முன்னாலே. அதுக்கு பிறகு தான் அங்கேருந்து தகவல் வந்தது, என்னத்துக்கு கொல்லணும்னா இருப்பான்னு கேட்டதுக்கு அப்போ தான் சொன்னாங்க, நம்முடைய பூர்வ புண்ணியெல்லாம் இப்போ பிற புண்ணியெல்லாம் இருக்கும்ல, எப்படியாவது ஒரு இடத்துலேருந்து அங்கே காப்பாற்று, எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியம் என்னை காப்பாற்றியது. அதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்ல, என்ன சொன்ன ஆளை காட்டி கொடுத்துட போகிறேன்னு அந்த பயம் எனக்கு இருக்குது, புரியுதா? அதனால் எல்லா இடத்துலையும் இருட்டடி செஞ்சு தான் கொண்டு வரேன். அப்போ தான் அந்த தகவல் சொல்லி என்ன ரெசல்யூஷன் வச்சாருன்னா, இவன் பிராமணர்லாம் கொலை செய்வதற்கு ரகசியமாக பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கான், அதனால் இவ்வளோ கொல்லணும். அப்போ அதை வெரிஃபை பண்ணி உண்மையிலேயே அப்படிதானா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? இவர் ஜெகத்குரு, அப்படியே ஆதிசங்கருடைய ரொம்ப பிரசித்தமான மகாபெரிவாவுடைய நேரடி நடுப்பெரிவா இவர், புரியுதா? அப்போ இவர் சொல்றதை போய் சந்தேகப்படுவோமோ? அதனால எல்லா பிராமண பீடாதிபதியினரால அவனெல்லாம் சேர்ந்து ஓகே சாங்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்தியாவில் உள்ள அனைத்து பிராமண பீடாதிபதிகளே, உங்கள் உள்ளத்தில் இப்படி ஒரு கொலை வெறியோடு இருக்கிறீர்களே, அந்த கொலை வெறியாவில் உள்ள பொல்லாங்கு நிறைந்த உங்கள் உள்ளத்தை என்றைக்கு நீங்கள் சுத்தப்படுத்த போகிறீர்கள்? ஏன்னா இப்போ எனக்கு கர்மா கமிட் ஆயிடுச்சு. வேற யாருதுன்னா எடுத்து நான் பேசலை. நான் குருநாதர் சொன்னவர் அனுபவத்திலிருந்து பேசினார், இதுக்கும் அனுபவத்திலிருந்து பேசுறேன். இயேசு மட்டும் அனுபவத்திலிருந்து பேசல, இதுக்கும் அனுபவத்திலிருந்து தான் பேசுறேன். என்ன கொல்லணும்னு ஜெயந்திரர் சொன்னாப்லையே, அப்போ அந்த உள்ள எவ்வளோ பொல்லாங்கு நிறைந்த உள்ள, அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு போகுது. சங்கராமன் கொலை வழக்குலேருந்து அவர் நடிகை கூடன்னு தலைக்கவரி ஓடினது எல்லாமே காரி துப்பி நாரி போய் கிடக்குது. பெரியவாவுடைய நேரடி சீடர் அவருடைய லட்சணம். அதனால அதிகமாக சொல்ல வேண்டியது கிடையாது. ஆனால் அவர் வச்ச உடனே நீ இங்கே நார்த்து டு சவுத் இந்தியா முழுக்க இருக்கிறீங்க பிராமண பீடாதிபதிகள். இந்த பிராமண பீடாதிபதிகள்
ஏன்பா சாங்ஷன் ஒத்துக்குனீங்க? அப்போ இதுக்கு முன்னாலே எத்தனையோ அப்பாவங்களே இதே மாதிரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொலை பண்ணிக்கிறீங்க. அதான உண்மை. வெளி உலகத்துக்கு தெரியலன்னா அது கொலை ஆகாத? அதான உண்மை. அதில் 10ஓட போறோம், அதோட இவன் ஒன்றுன்னு சேர்த்துட்டான், இவன் ஈஸியாக தட்டிடலான்ட்டு. எனக்கு தெரியாது, நான் முட்டாளாக இருந்தே பொழைச்சி வந்தவன் காளிதாசன் இருந்தப்போ. என்னுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் முட்டாள்தனம். காளியே சிரிக்கிற அளவுக்கு முட்டாள் நான். காளியே சிரிக்கிற அளவுக்கு முட்டாள் தானே. ஆனால் முட்டாள் தானே தான் காப்பாத்திச்சு. அப்பவும் சரி இப்பவும் சரி. வெளி உலகம் தெரியாது எனக்கு. அதனால தான் அறியாமை தான் காளின்னாரு பிரம்மேந்திர. அறியாமை வந்து இருட்டு, கருப்பு. அந்த இருட்டிலே கரிய உருவம் தான் காளி உருவம். ஆனா எவ்வளவு அறியாமை இருந்தாலும் சரி, காளிதாசன் நல்லவன் சொன்னா காளிதான். எவ்வளவு அறிவாளித்தனமாக இருந்தாலும் பிராமண பீடாதிபதிகளே நீங்கள் பொல்லாங்குடையவர்கள் சொல்றேன் நான். அதான உண்மை. இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அறிவு வேண்டுமா? பிராமண பீடாதிபதிகளை போல கொலைவெறி நிறைந்த அடியார்களை கொலை செய்வதற்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கொலை பண்ற அந்த அறிவு வேண்டுமா? அல்லது காளிதாசனை போன்று காளியை தவிர வேறு எதுவுமே தெரியாத அறியாமை வேண்டுமா? இப்படிதான் காளிதாசனுக்கு பதில் பேசணும். என்னடா இது, அறிவை கொடுங்கன்றதா அறியாமை கொடுங்கன்றதா திணற வச்சுடுவான். அப்போ என்னுடைய அறியாமை அறிவாளிகளாக உங்களை திணற அடித்தால் எனது அறியாமை அறிவா அல்லது உங்களது அறிவு அறியாமையா? இல்லையா? அப்ப என்னை எது காப்பாத்துச்சு? இப்போ இந்த பிறவில அவங்களது பொய். பிராமணர்கள் எல்லாம் கொலை பண்றதுக்கு பயிற்சி கொடுத்துருக்கான்னு ஒரு பொய்யை வைக்கிறான். அப்ப இவ்வளவு பேரை மாட்டிக்கினானுங்களா? யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டான். வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு நடுப்பெரியவா. இது ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, ஒரு பக்கம் சங்கராம கொலை வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, அது போன்னு ஒரு பக்கம் இது போன்னு ஒரு பக்கம் நடத்துறானுங்க சார் அவனுங்க. அதில் அந்த சீரியஸ்னஸே கிடையாது. அவள் என்ன அப்பதான் புரியுது இயல்பு இவங்களுக்கு. அதனால அவங்க யாருமே ஒரு வெக்கப்படுறதா ஒரு அவமானப்படுறதா என்னடா கொலை வழக்கில் போகிறேன் அதில் அப்புறம் தான் புரியுது அவனுக்கு சாதாரண விஷயம் அது. அந்த கொலை வழக்குன்றது அதே போல பிராமணனை கொலை பண்ணிட்டவே தான் அது இவ்வளோ தூரம் பஸ்ட் ஆச்சு. எல்லாரும் அப்பயே சொன்னாங்க. அப்புறம் தான் புரியுது. அப்போ இந்த பொல்லாங்கு நிறைந்த இந்த பிராமண கூட்டம் 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசுவை என்ன பண்ணிச்சு? இப்படித்தானே கிறிஸ்துவர்களும் கிறிஸ்துவ பாதிரியார்களும் கிறிஸ்துவ கன்னியாஸ்திரிகளும் கிறிஸ்துவத்தை ஆழமாக ஆராய்ச்சி செய்கிற, பைபிள் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிற, விவிலியத்தை ஆராய்ச்சி செய்கிற கிறிஸ்தவர்கள் இப்படி தானே போகணும். இந்த அணுகுமுறையில் தானே போகணும். அப்போ தானே உண்மை வெளிப்படும். நான் இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்யாமலே எனக்கு இயேசு பிரான் இவ்வளவும் காட்டியிருக்கிறாரு. எனக்கு என்ன பைபிளுடைய வரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது பைபிளின் வசனம், இது இந்த வசனம். சும்மா 4-5 விஷயம் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி 4-5 விஷயங்களை தெரிஞ்சினாலும் அதை செயல்படுத்து, அப்போதான் அதுதான் முன்னேற்றம். செயல்படுத்தாமல் 1000 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார். சின்ன வயசில் படித்து நான் பிராமின் விவேகானந்தர். அது உண்மையிலேயே பெரிய அளவில் எனக்கு பயன்படுது. அப்படி தான் இன்னும் போயின்னு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா பைபிளுடைய வசனத்தெல்லாம் சொல்லு எனக்கு சொல்ல தெரியாது. தெரியுதா? சரியாக எது எனக்கு தேவையோ அதை கொண்டு வர சரியாக இப்போ நிறுத்துது. இப்போ சரியாக லூக்கா அப்போ படிப்பேன், அப்போயே வந்து இவங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சரியாக அந்த பகுதியில் வளர்ந்தோடனே அப்படியே நிறுத்துது. ஏன்னா இயேசு பிரான் அனைத்து சமயத்திலும் பொதுவான உண்மையை சொல்கிறார். புறச்சடங்குல சுத்தபத்தமாக இருக்கிறவர்களே, நீங்கள் உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்து இருக்கிறீர்களே, அந்த உள்ளத்தை எப்பொழுது சுத்தப்படுத்த போகிறீர்கள்? எல்லா சமயங்களும் இது சரிதானே? இந்து சமயன்ற பேரில் தானே இப்போ இங்கே இருக்கிறானுங்க. அப்படியே மடி ஆச்சாரம் சுத்த பொத்த பெண்களை 10 அடி தூரத்துலேருந்தே அவங்க எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் அப்படியே தூக்கி விட்டு கிடச்சா அவங்க அப்படியே கேட்ச் பிடிச்சி ஹஹா பெரிய ஆசீர்வாதம் கட்சிடுச்சு அப்படின்னு சிரித்து காட்டுது. ஒன்று இன்னதான் நடக்குதுன்னே தெரியல. அந்த சமயன்ற பேரில் இவங்க அடிக்கிற கோமாளி கூத்து இன்னைக்கெல்லாம் பேசின்னு இருக்கலாம் இல்லையா? ஒன்று இன்னொருத்த அந்த பக்கம் வந்து வரான் பிராமண சங்கத்தில், நாங்களும் பிறக்கும் போதே புனிதமானவர்கள் அப்படின்ட்டான். அவன் என்னைக்கு நடா உண்ணாமலை அமையாண்டா அப்போ 19 வயசில்
நீ வந்து நல்லா வந்தான், ஆனால் ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாவாய், ஞானத்தை தேடும் ஞானம் வரும். ஏற்கனவே நீ ராமநார சம்மதெல்லாம் இருந்த, அதனால் இந்த பிள்ளை எளிதில் ஞானம் வரும். நீ அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நீ பிரம்மணனா பிறந்துரு, அப்படி நீ பிறக்க போதே புடிவேங்கணும், அப்படி தானே அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். சொல்லி வளர்க்குறாங்க. பிரம்மேந்திரிட்ட போகிற, உனக்காக தான் காத்து கொண்டிருந்தேன், கடவுள் உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறான், உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ நான் செய்யணும் சொல்லிவிட்டு அவரு என்ன வளர்க்குறாரு 10 வருஷமா வளர்த்து ஆளாக்குனாரா. அப்போ இதெல்லாம் என்ன ஆச்சு? அந்த பாப்பா அவன் விட்டான்ச்சு பார்த்தியா உனக்கு? அவன் எதையுமே செய்ய வேணாமா. அவன் எவ்வளோ சாக்கடியாக இருந்தால் கூட அவன் பிறக்கும் போதே புளிய போனவன் அப்படின்னு ஏற்றுக்கணும். அப்போ நீ அதை தப்பாக சொல்லும்போது இங்கிற மீதி ஓட்ட பாப்பா அப்படி குடுமி வச்சுக்கின்னு அப்படியே ஒரு இதெல்லாம் போட்டு அப்படியே உங்கள் வாய் நரக வாசலாக தெரிகிறது எனக்கு நேற்று போகிறவர் அவர் ஃபோட்டோலாம் பார்த்தா அப்படி ஆச்சாரம் அப்படி அப்படின்னு போட்டு என்னடா இது பாப்பா விடான்னு நம்ம ஏற்றுக்கணுன்றான். சாதாரண மக்கள் ஏற்றுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படி ஏற்றுப்பேன்? இவ்வளோ நடந்திருக்குது. இந்த கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு. நடராஜர் அபிஷேகம் அதில் கெடுக்கிறானுங்க பாப்பானுங்க, கூட இருக்கிற குருநாதர்கிட்ட இருக்கிற பாப்பானுங்க கெடுக்கிறானுங்க. மறைஞ்ச பிறகு சொன்னார் குருநாதர், எனக்கு நீங்கள் அப்போவே சொன்னீங்க, நான் தான் கேட்கலன்றேன். மறைந்த பிறகு சொல்கிறார். நான் அப்போவே சொன்னேன்ல 1 to சாமி, நான் அப்படியே வந்துன்னு போவேன், நடராபிஷேகம் பண்ண ஆரம்பித்தா பிக்கப் ஆகிடும் உங்கள் ஆசீர்வாதத்தால், அதுக்கப்புறம் வர முடியாது, இவங்க கெடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். அதே மாதிரி கெடுத்தாங்க. நான் மறைந்த பிறகு சொல்லுவேன், நீங்கள் அப்போவே சொல்லுவீங்க அப்படின்றார் அவர். நான் என்ன செய்ய முடியும்? அனுபவம் எனக்கு இருக்கிறது. இப்போ இவ்வளோ சொல்கிறேன்னு இல்லையா? நடராபிஷேகத்தை கெடுக்கிறாங்க, ஈஸ்வரன் தூக்கி நிறுத்துறார், முருகப்பெருமான் எனக்கு. அதுக்கு ஒருத்த கமெண்ட் போகிறான். இந்த கமெண்ட் போகிறான்ல, அவன் அந்த அளவு படுபோவிங்க அவனுக்கு. அவங்க கண்டி அவங்க குறித்து வச்சுக்கணும். நான் தாசசாமி பற்றி இப்படி கமெண்ட் போட்டுட்டேன், என்னுடைய தலைமுறை 7 தலைமுறையை உங்கள் தலைமுறை நல்லா இருக்குதா நாசமாக போதான்னு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கன்னு ஒன்றா குறிப்பு எழுதி அவங்களுடைய பேரன் பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு போட்டோம். அந்த கமெண்ட்ன்றது எவ்வளோ பெரிய பாவன்றது குறைஞ்சது அந்த தலைமுறைக்காக தெரியும். ஒரு பாவமரியடி போனி அப்படின்னும், ஒரு பாவரியில் இதுதான் என்ன இவருக்கு வந்து முருகர் அப்படியே இவர் கடவுளை வர பேசிட்டு வர ஒருத்தர் கலந்துட்டு போகிறா. அப்புறம் தான் இப்போ நான் அந்த யூடியூப்பில் போகிற வீடியோஸ்லாம் நிறைய சொல்கிறதெல்லாம் விட்டுட்டேன் இல்லையா? இதை சொல்லுவாங்க, பிரசாதத்தை நாய்க்கு போடக்கூடாதுன்ற மாதிரி. இவனுக்கு போட்டு தொல்புறானுங்க. அதை அந்த உயர்ந்த அனுபவங்களை எல்லாம் போட்டு அடிச்சு கொதறானுங்க. என்னடா இவனுக்கு பாப்பானுங்க போட்டு இப்படி நாளாசீலி ஆகிறானுங்கன்னு நிறைய நான் சொல்கிறது நிறையா. அப்போவே நிறைய சொல்லலை, ஆனால் அது முக்கியமானது சொல்லணும் போது நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறார். இப்போ இவங்க கொஞ்ச நேரத்தில் இவ்வளவு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இயேசுபிரான் தூக்கி நிறுத்துறார், முருகப்பெருமான் பண்ணார், சரஸ்வதி தேவி ஏனின்று கேட்பேன் நானேன்னு சொல்கிறாங்க. நம்ம அன்பர்கள்கிட்ட அந்த ஆருத்ரா அபிஷேகத்துக்கு சரி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு சும்மா ஒரு லிட்டரு பால் வாங்கி கொடுத்துட்டு அப்படி கலந்துட்டு வந்துடுறேன். அனுப்புகிறேன். அப்புறம் பார்த்தா சுனாமி கரெக்டாக வந்து குருநாதரை காரில் கூப்பிட்டு வராங்க மெரினா பீச்சில். அந்த அலையை காரில் வந்து அடிச்சுதுன்னே சொல்கிறாங்க சில பேர். அது எப்படின்னு எனக்கு தெரியும், ஏன்னா அது உள்ள லொட்டு கண்டுபிடிக்கும். அப்படிலோ இல்லை, நோக்க தான் கூட போட வேணுமோ. அப்படியே அந்த மெரினா பீச்சை தாண்ட விடலை சுனாமி, அப்படியே திருப்பி அமைச்சிடுச்சு. போயிட்டு நம்ம அன்பரில் 2 பேரும், நம்ம ரெடியாரும் பிச்சையும் 2 பேரும் போயிருந்தாங்க. அப்போ அவங்க தான் சொன்னாங்க, இதை போல் அந்த நியூஸ் கண்டு இவங்கள தான் போயிடுச்சு. இவங்க இந்த பக்கம் தானே போகிறாங்க, ஈசிஆரில் தானே போகிறாங்க. என்னடா சுனாமியில் இவங்க மாட்டினா? இல்லை, நாங்கள் முன்னாடியே போயிட்டோம் சாமி அங்கே. அப்புறம் தான் சாமி வருது, 2 மணி ஆகிப்போச்சு மதியம். காலையில் செய்ய வேண்டிய விஷயத்தை அப்புறம் வேறு ரூட்டில் சுற்றிக்கின்னு அந்த பக்கமாக வந்து மதியம் 2 மணிக்கு மேலே தான் அபிஷேகம் பண்ணாங்க. நடந்ததா இல்லையா? இவ்வளவு சொல்கிறேனே நான் இல்லையா? என்ன ப்ரூவ் ஓடுன்றான் இவன். இவனுக்கு நான் சொல்லலை, நீ வந்து சரஸ்வதி தேவி நேராகவே வந்து பப்பனி நான் தான் சுனாமி வர வச்சு இப்படி குருக்காரை நிறுத்தின தாசருக்காக நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. சும்மா ஒரு பேச்சுக்கு. இவன் லெவலுக்கு அவங்களாம் வரமாட்டான். ஒத்துப்பானுங்கன்றீங்க. சரஸ்வதி தேவி நீ பிழை செஞ்சுட்டே அப்படின்ட்டு பட்டுன்னு அதான் பாப்பா. புரியுதா? அதனால் நான் வந்து பாப்பானுகளுக்காக இது சொல்லலாம்னா உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் இருப்பது உண்மை, பாப்பான் இருப்பது சொல்கிறது பொய்மை. சரஸ்வதி தேவி உண்மை, ஆனால் பாப்பான் சொல்கிறது பொய்மை. இயேசுபிரான் உண்மை, ஆனால் பாப்பான் கிறிஸ்டியான்ற பேரில், பிராமின் கிறிஸ்டியன் பேரில் பாப்பான் இனிமேல் சொல்ல போகிறதெல்லாம்
பொய்மை. புத்தர் இருப்பது உண்மை. ஆனால் பாப்பான் தம்மபத்தில் பிராமணன் அப்பா அம்மா கொலை பண்ணாலும் பாவம் சேராதுன்னு சொருவனாம் பெறா, அது பொய்மை. இதை தான் உங்களுக்கு திருப்ப சொல்லிட்டு வரோம். அதனால தான் என்னுடைய பணி கொஞ்சம் சிரமமான பணியாக இருக்குது. ஏன்னா நாத்திகம் எளிதாக பேசிடலாம், கடகடன் கிண்டல் அடிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றுமே எல்லாம் கற்பனை, அவன் என்னமோ வாய்க்கு வந்து வளர்றான், அவன் கனவு கண்டுறான், அவனுக்கு கற்பனை பண்ணுறான், அதெல்லாம் போய் நம்பினேன் அப்படின்ட்டு போய் நேரம். நாத்திகம் பேசி பிராமணர்களை மறுப்பது என்பது சுலபம், உண்மையில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆத்திகம் பேசி இவர்களை மறுப்பது என்பதால் கடினமான விஷயம். ஏன்னா அவன் உள்ள நுழையிறத பக்தி சமாச்சாரத்தை கையில் எடுத்து அதுக்கெடுத்து அதை மண்டையில் ஏற்றி உள்ள நுழையிறான். அங்கிருந்து அந்த அன்னப்பறவை வந்து தண்ணீர் பாலை கலந்து வச்சா பாலை மாத்திரம் உரிந்து தண்ணீரை விட்டு விடுன்றாங்கல்ல, அதை நான் உங்களை செய்ய வைக்க வேண்டும். இவங்கள் செய்கிற தப்புக்காக இந்த கடவுளர்களை மறுக்கின்ற செயலுக்கு நான் உங்களை தள்ளி போகக்கூடாது. அதனால எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் அனுபவங்களை ஏன் சொல்கிறேன்னா, இப்படி கடவுள் என்னை காப்பாற்றிருக்கிறாங்கல்ல. சரஸ்வதி தேவி அன்னைக்கு அவங்க அந்த விளையாட்டை விளையாடுனா நான் இன்னைக்கு போல்டாக நின்று பேச முடியுமா உங்ககிட்ட? ஜெயேந்திரனுடைய ஆள் தீர்த்து கட்டிருந்தாங்கன்னா யார் தீர்த்து கட்டினாங்கன்னே தெரியாது இல்லையா? ஏதோ லோக்கலில் ஏதோ பிரச்சனையா அதாலயம் அப்படின்ட்டு ஸ்கும் புஷி போயினே இருந்துருவோம். கடவுள் காப்பாற்றுறாங்க, அப்போ காப்பாற்றுற அந்த கடவுள்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் அந்த பாப்பார பொய்ப்புசுங்களுக்கு இன்னைக்கு இப்போ சொல்லுங்கள், இந்து சமய அண்ணாமலை அம்மனால் வழிநடத்தப்பட்டு அண்ணாமலையார் தரிசனம் பெற்ற எண்ணெய் கிறிஸ்டியன் கொலை பண்ணுறதுக்கு ரெசல்யூஷன் போட்டானா, முஸ்லீம் கொலை பண்ணுறதுக்கு ரெசல்யூஷன் போட்டானா, புத்திஸ்ட்டு கொலை பண்ணுற ரெசல்யூஷன் போட்டானா, இந்து பிராமண பீடாதிபதி போட்டானு. யாருக்கு யார் எதிரி? அப்போ இவன் சொல்கிறது எல்லாமே சமய சண்டை உருவாக்குறதால ஒன்றுன்ட்டு திருப்பி விட்டு அவன் எதிரி அவனை அடி அவனை இது பண்ணுன்றதுக்கு தானே. இப்போ நான் இன்னும் பெரிய ட்ரபிளாக மாறிட்டேன் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ இயேசுபிரான் ஆசிரோடு நான் கிறிஸ்மஸ்லேருந்து ஈஸ்டர்லேருந்து கொண்டாடுறேன். இங்கே எல்லாரும் சந்தோஷமாக கலந்துக்கிறீங்க. இவங்களுடைய தூண்டி விட்டு பகையை தூண்டி விட்டு அச்சுங்கடா ஒருத்தர் வெட்டிங்க சாவுங்கடா ஒருத்தன் அப்படியே போடுறான். பாப்பானே ஒருத்தன் என்னது லொல்லு கவுண்டன்னு பேர் வச்சுக்கினான். பேர் வச்சு நல்லா கலைப்புறான், பேர் தெரியும் கலப்புறான் கண்டிப்பாக. அப்புறம் பார்த்தா சவுத்தில் கவுண்டர்களுக்கும் இன்னொரு இவங்களுக்கும் சின்னதாக ஒரு கிளாஷ் வந்துடுச்சு. இப்போ இவனே அதில் போகிற அப்போ தெரியும் இவன் பாப்பான் இவன் ஒன்றுன்ட்டு இப்படி போடுறான்ட்டு. ஏன்னா பாப்பானை பற்றி நான் சொல்கிற வண்டவாள் திட்டத்துக்கு இவன் எனக்கு வந்து என்ன திட்டுறான் இங்கே அப்படி தெரிஞ்சிச்சுமா பார்ப்பான். இப்போ இவன் வந்து சும்மனாங்கட்டியான் இப்படி வச்சு அவன் போகிறான். அப்போ அந்த மாதிரி சண்டை சச்சரவை பற்றி போடும்போது அவன் என்ன கமெண்ட் போகிறான் கீழே, அச்சிக்கின்னு சாவுங்கடா. புரியுதா? அவனுடைய எண்ணம் என்ன? அடிச்சுக்கின்னு சாவணும் இவனுங்க. அதனால் களைப்பு விட்டுக்கினே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கும்பல் அது. அதனால் நீங்கள் வந்து இயேசுபிரானுடைய பிறந்த நாளான இன்று இயேசுபிரானுடைய மேன்மை அவருடைய சரித்திரம் உங்களுக்கு நல்லாவே தான் தெரியும். அவர் அந்த மென்முறை ஜெயிக்க தவிர இயேசுபிரானை போல யாரும் இல்லை. சாகடித்த பிறகு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வந்து நீங்கள் உங்களால் உண்மையை சாகடிக்க முடியாது என்றதை நிரூபித்தவர் இயேசுபிரானை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் அந்த 2000 ஆண்டுகளாகவும் இவர்கள் வெவ்வேறு பேரில் வெவ்வேறு சமயத்தில் இதே கேம் ஆடி இன்னைக்கு இந்து சமயம் என்ற பேரில் இங்கே இந்த கேம் ஆடின்னு இருக்கிற ஒரு கும்பல். இதுக்கிட்ட இருந்து இவங்க தூண்டி விட்றானுங்கள சமய சண்டை, கிறிஸ்டியானிட்டி அந்த சர்ச்சை கலல் அடி, அதை போட்டு கொளுத்து, இதை போட்டு இஸ்லாத்துக்கு தான் நம்மளுக்கு எதிரி. போகவே போகாதீங்க. உங்களுடைய குழந்தை குட்டிக்கு பேரம்பத்தியில் எச்சரிக்கையாக காப்பாற்றிங்க இல்லையா? உண்மையாளனுக்கு எல்லோருமே ஆசீர்வாதம் செய்வார்ன்றதுக்கு நானே உதாரணம். நான் என்ன இப்போ கிறிஸ்டியனாக மாறிட்டேனா என் பேரை? இல்லை உங்களை யாரையாவது கிறிஸ்டியானிட்டி பேப்டிசம் கொடுத்து மாற்றினேன்னா இந்த 25 வருஷத்தில்? இல்லை புத்த மதத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டேனா? இல்லையே. நேற்று வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோம். ஸோ நாளன்னைக்கு நடராஜருடைய அந்த ஆருத்ர தரிசனம் இங்கே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன அளவில் ஒரு நடராஜரை வச்சு கும்பிடுறோம் இல்லையா? அதனால்தான் நான் வந்து தற்பெருமைன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நானே இந்த சமயத்திற்கு மிகப்பெரிய லாபம். நானே இந்த சமூக மக்களின் மிகப்பெரிய நன்மை.
அப்படி என்னை உருவாக்கி ஆளாக்கி வளர்த்து வைத்திருக்கிற அந்த இயேசுபிரான், அப்பொழுது செயின்ட் பீட்டராக வளர்த்த, காளிதாசனாக வளர்த்த காளிக்கு, ஞானப்பால் கொடுத்து சம்பந்தனாக வளர்த்த அம்மையப்பனுக்கு, குருநாதரான பிரம்மேந்திரருக்கு, இந்த பிறவிலே ஞானத்தை தேட சொன்ன உண்ணாமலை அம்மனுக்கு, தரிசனம் தந்து எனது வெற்றியை உறுதிப்படுத்திய அண்ணாமலையாருக்கு, இவர்கள் அனைவருக்கும் நான் இன்று மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடிஷ்னல் பாயிண்டாக எனக்கு நேரடியாக அந்த நிர்வாண நாடு என்கின்ற உயர்ந்த பதத்தில் என்னை வரவழைத்து, அங்கு அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய், இந்த பிறவிலே உபதேசம் செய்து வைத்த புத்தர் பெருமான், இவர்களுக்காக நான் பணி செய்வேனே தவிர ஒரு காலம் இந்த பாப்பார பொய் புசுக்குங்களுக்காக எனது எந்த ஒரு அங்கமும் அசையாது. இயேசுபிரானுடைய பிறந்த நாளிலே இயேசுபிரானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.